அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். SAP Cloud Development Testing துறைகளில் இலவச பயிற்சிகளை BC Sreni Academy வழங்கி வருகிறது. Eligibility 12 pass, first graduate, low economic family, single parent. Apply through the link in description. இந்தியாவிலேயே 2வது மிகப்பெரிய புத்தக கண்காட்சி நடைபெறுகிற இடம் என்றால் அது நம்முடைய சென்னை புத்தக கண்காட்சி தான். இந்தியாவிலே மிகப்பெரிய 2வது இடம். முதல் இடம் கொல்கத்தா. இப்போ அவ்வளோ பெரிய புத்தக கண்காட்சி நடக்கிற ஒரு ஊர். 48 வருடங்களாக இதை இவ்வளவு சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இந்த ஆண்டு என்ன ஸ்பெஷல் இந்த சென்னை புத்தக கண்காட்சியில் அப்படின்னு நிறைய பேர்கிட்ட பேசும்போது கேட்கும்போது ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு புத்தகங்களை பற்றி, இங்கே இருக்கிற பேச்சாளர்களை பற்றி, ஏதாவது புதிய படைப்புகளை பற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொன்னாங்க. ஒரு விளம்பரத்தில் ஒரு வார்த்தை வரும், ₹1 என்ன வாங்க முடியும் அப்படின்னு ஒரு விளம்பரம் நீங்கள் கேட்டிருக்கீங்க இல்லையா? அந்த விளம்பரத்துக்கு ஈடாக இன்றைக்கி ₹1 ஏதாவது வாங்க முடியுமா? நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு 5 வயசு குழந்தைகிட்ட நீங்கள் ₹1 கொடுத்தா கூட அது வாங்காது. இதை நீயே பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடும். ஏன்னா ₹1 அப்படிங்கிறது ஒரு விலை மதிப்பே இல்லாத ஒரு பணமாக பார்க்கப்படுகிறது. எங்கள் தெருவில் ஒரு நாள் யானையை கூட்டுட்டு ஒருத்தர் வந்தார். ₹5 கொடுத்தோம், யானை தூக்கி எரிஞ்சிருச்சு. ₹10 குறைஞ்சி யானை யாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணாது அப்படின்னு அந்த பாகன் சொல்கிறார். ஆச்சரியமாக இருந்தது. யானைக்கு கூட பணத்தோடைய வேல்யூ தெரியுது. யாசகம் செய்கிற ஒரு மனிதர் நம்மக்கிட்ட முதலே சொல்லிடுறார், ₹20 கொடுங்க, அப்போ தான் ஒரு டீயும் அடையும் வாங்க முடியும். நீங்கள் பாட்டுக்கு ₹5 ₹10 கொடுத்து உங்களை நீங்கள் அவமானப்படுத்திக்காதீங்க அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு பணத்தின் மதிப்பு எங்கேயோ போய்கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில் சென்னை புத்தக கண்காட்சியில் ₹1 என்ன வாங்க முடியும் என்றால் ₹1 ஒரு புத்தகம் வாங்க முடியும். அவ்வளோ ஆச்சரியமான விஷயம். A4 ஷீட்டே ஒரு பேஜ் ஒரு பேப்பர் ₹1. ஆனால் சென்னை புத்தக கண்காட்சியில் ஒரு புத்தகம் ₹1 விற்கப்படுகிறது. விஷ்ணுபுரம் சரவணன் அவர்கள் எழுதிய கயிறு அப்படிங்கிற குழந்தைகளுக்கான, சிறுவர்களுக்கான ஒரு புத்தகம் சீர் வெளியீட்டில் ₹1 விற்கப்படுகிறது. நம்ம குழந்தைகளுக்கு அதை வாங்கி கொடுத்து அவர்களுடைய சிந்தனையை விரிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகவே ஒரு புத்தகத்தையே ₹1 கொடுக்குறாங்க. கயிறு அப்படின்னு அந்த புத்தகத்துக்கு பேர். ஒரு கயிறு என்ன வேலை செய்யும்? பிரிஞ்சு கிடக்கிறதெல்லாம் இழுத்து ஒன்றா கெட்டும். ஒன்றாக கட்டப்படுகிற ஒரு பொருளுக்கு தான் கயிறு அப்படின்னு பேர். ஆனால் இன்னும் நீங்கள் தெற்கத்தி பக்கம் வந்தீங்கன்னா பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்க ஒவ்வொருத்தங்க கையிலையும் ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க. ஒவ்வொரு கயிறும் ஒரு ஜாதியை குறிக்கிற கயிறாக இருக்கிறது. பிரிந்த பொருட்களை ஒன்று சேர்க்கிற கயிறு ஒன்றாக இருக்கிற மனிதர்களை ஜாதியாக பிரிக்க பயன்படுகிறது. எவ்வளவு வேதனைக்குரிய விஷயம்! அது மாற்றப்பட வேண்டும். அந்த குழந்தைகளின் மனதிலே ஒரு ஒற்றுமையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அந்த கயிறு என்கின்ற குழந்தைகளுக்கான அந்த புத்தகம் ₹1 இந்த புத்தக கண்காட்சியில் விற்கப்படுகிறது. தயவு செய்து இங்கே இருக்கிற பெரியவர்கள், உங்கள் வீட்டில் சின்ன பசங்க, டீனேஜ் பசங்க இருந்தாங்க அப்படின்னா, வெளியூரில் உங்கள் சொந்தக்கார பையங்க இருந்தாங்கன்னா கூட அந்த புத்தகத்தை வாங்கி அவர்களுக்கு பரிசாக கொடுத்து ஒரு முறை அவர்களை வாசிக்க சொல்லுங்கள். அந்த புத்தகத்தை ஒரு முறை வாசித்தால் இந்த சாதி அப்படிங்கிற ஒரு கீழ்மையிலிருந்து அவர்கள் வெளியே வருவதற்கு அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை அளிக்கும் என்பது ஒரு மறுக்க முடியாத ஒரு விஷயம். முருகேஷ் அப்படின்னு ஒரு கவிஞர் இருக்கிறார். அவர் அழகான ஒரு வார்த்தை சொன்னார், சுவாசிக்கிற குழந்தை வாழும், சுவாசிக்கிற குழந்தை வாழும், வாசிக்கிற குழந்தை தான் வளரும் என்று எழுதினார். நம்ம வீட்டு பிள்ளைங்க நல்லா வாழணுங்கிறதுக்காக என்னென்னமோ கொடுக்குறோம். ஆனால் அவர்கள் புத்தியில் வளர வேண்டும் என்பதற்காக நீங்கள் எதையாவது கொடுக்க வேண்டும் என்றால் தயவு செய்து இங்கே விற்கப்படுகிற புத்தகங்களை அவர்களுக்கு வாங்கி கொடுங்கள். ஏன்னா அந்த புத்தகம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கும்? புத்தகம்னு சொல்கிறோம்ல, என்னங்க சொல்லுன்னா, சும்மா ரொம்ப சாதாரணமாக நான் பரமசிவம்னு எங்கள் தெற்கத்தி பக்கத்து ஒரு ஆய்வாளர், அவருடைய புத்தகம் ஒன்று வாசிக்கும் போது ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்போ நீங்கள் மருத்துவமனைக்கு போகிறோன்னு வைங்களேன், ஒரு கன்சீவாக இருக்கிற ஒரு லேடியை நீங்கள் அழைச்சிட்டு போகிறீங்க, ஒரு கர்ப்பிணி பெண் நீங்கள் அழைச்சிட்டு போகிறீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? டாக்டர்கிட்ட போய் ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க அப்படி தானே சொல்லுவாங்க. கர்ப்பிணி பெண் பேஷண்ட்டா? புள்ளத்தாச்சி பெண் நோயாளியா? இல்லை. அதை அவர் பதிவு செய்கிறார். கர்ப்பிணி பெண்ணை நோயாளியாக பார்ப்பது தான் உங்களுடைய நகரத்தின் மருத்துவ சொல்லாடலாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. அப்படி என்றால் பிள்ளை பெறுதல் நோய்மையா? நம்ம என்னைக்கா யோசிச்சு பார்த்தோமா? ஆஸ்பத்திரிக்கு யார் போனாலும் அவங்க பேஷண்ட்டு தான். சும்மா ஒரு கன்சல்டிங்க்கு போனால் கூட அவங்க நோயாளி தான்.
நமக்கு அறிவு நிறைய வளர்ந்திருக்கிறது. அறிவியல் வளர்ச்சி இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் விரிவடைந்து கொண்டே போகிறது. ஆனால் மனிதம் சார்ந்த சொல்லாடல் இன்றைக்கு எங்கே போயிருக்கிறது? சாதாரண மருத்துவச்சிட்ட ஒரு பெண்ணை கூட்டு போனோம்னா பிள்ளைத்தாச்சி பொண்ணு வந்திருக்கு அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர ஒரு நோயாளி வந்திருக்கிறாள் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள். ஆனால் நம்ம அறிவு வளர வளர ஒரு சாதாரண இயல்பான எளிமையான அழகான வார்த்தை கூட ஒரு நோய்மை வாய்ப்பட்டதாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை ஒரு புத்தகத்தை நம்ம லேசாக புரட்டும் போதே அறிந்து கொள்ள முடிகிறது என்றால் இந்த புத்தகம் எவ்வளவு புதையல்களை தனக்குள் வைத்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அறிவு வளர்வதற்கு நிறைய இருக்குது பிள்ளைங்கள்ட்ட. ஆனால் மனிதம் வளர்வதற்கான விஷயம் இங்கே இருக்கிற புத்தகங்களிடம் மட்டும்தான் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒன்றும் இல்லை, நம்ம குடும்பத்தோட ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோன்னு வைங்களேன். ஒரு சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ இன்றைக்கி குடும்பத்தோட ஹோட்டல் போகிறது ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சுல்ல. அந்த காலத்துலலாம் ஹோட்டலில் போய் சாப்பிட்டா அதை ஒரு அவமானமாக நினச்சாங்க. உண்மையா இல்லையா? எங்கேயாவது கிராமத்துக்கு போனால் கூட, குலதெய்வம் கோயிலுக்கு போனால் கூட 2 நாள் 3 நாளுக்கு சாதம் கட்டிட்டு போன பரம்பரை நாம். இன்றைக்கி வீட்டில் உட்காந்துக்கிட்டே புக் பண்ணி ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு நம்ம மாறி போயிட்டோம். அப்போது ஒரு நாளைக்கு ஹோட்டலில் சாப்பிட போனோம்னா குறைந்த பட்சம் 2000 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய் ஆகுது. உண்மையா இல்லையா? ஒரு நல்ல ஹோட்டலில் பிள்ளைங்களோட போய் சாப்பிட்டா ஒரு 3000 ரூபாய் குறைந்த பட்சம் நமக்கு செலவாகிறது என்றால் அந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்கான பணத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் புத்தகம் வாங்கி கொடுத்தீர்கள் என்றால் ஒருவேளை அவர்கள் வாழ்க்கையவே அது மாற்றிவிடக்கூடிய அற்புதத்தை நிகழ்த்தும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எதுக்கோ செலவு பண்ணுறோம், ஆனால் புத்தகத்துக்காக நாம் எடுத்து வச்சு செலவு பண்ணுகிற ஒரு பழக்கத்தை உருவாக்கணும். ஏன்னா ஒவ்வொரு எழுத்தாளரும், ஒவ்வொரு படைப்பாளியும், ஒவ்வொரு கவிஞனும் தன்னுடைய வாழ்க்கையின் எத்தனையோ துயரங்களை எல்லாம் இதற்காக இழந்திருக்கிறான். தன்னுடைய எவ்வளவோ சிரமப்பட்டு துயரப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி சொட்டு வரைக்கும் இந்த இலக்கியத்திற்காக கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நாம் பதிலுக்கு என்ன செய்திருக்கிறோம் யோசிச்சு பார்க்கணும். புதுமைப்பித்தன் அவர் மனைவிக்கு கடிதம் எழுதுகிறார். தமிழ் இலக்கியத்தின் முன்னோடி, சிறுகதையின் முன்னோடி புதுமைப்பித்தன். அவர் தன் மனைவிக்கு கடிதம் எழுதுகிறார். சாப்பிட்றதுக்கு வழியே கிடையாது, சோத்துக்கு வழி இல்லை அந்த குடும்பத்தில். அப்படி ஒரு வறுமையான சூழ்நிலை. இவர் மனைவிக்கு கடிதத்தில் எழுதுகிறார், கமலா, நீ வெற்றிலை பாக்கு போட பழகிக்கொள். நீ வெத்தலை பாக்கு போட பழகிக்கோ. நீ வெத்தலை பாக்கு போட்டுட்டேன்னா சுற்றி இருக்கிறவங்க நீ சாப்பிட்டதாக நம்பும். எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு சூழலை உள்வாங்கி கொண்டு வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டாலாவது நம்ம சாப்பிட்டுட்டோன்னு இந்த சமூகம் நம்பட்டும் என்று நம்ப வைத்து விட்டு தன்னுடைய துயரங்களை மறைத்து வைத்து கொண்டு இந்த சமூகத்துக்காக ஒருவன் ஏன் எழுத வேண்டும்? இப்போ புதுமைப்பித்தன் இல்லை, அவங்க மனைவியும் இல்லை, ஆனால் அவர் எழுதிய புத்தகங்கள் இருக்கிறது. ஏன் அவங்க இதெல்லாம் எழுதணும்? அவங்க ஒரு நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு நல்லபடியாக வாழ்ந்திருக்கலாம் இல்லையா? தனக்கு பின்னாலும் இந்த தமிழ் சமூகத்துக்கு ஏதாவது ஒன்றை விட்டு செல்ல வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கம்தான் அவர்களை செலுத்தி இருக்கிறது என்பதை இந்த காலகட்டத்திலாவது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். PS ராமையா அப்படின்னு ஒரு எழுத்தாளர், நட்சத்திர குழந்தைகள் அப்படின்னு ஒரு அற்புதமான சிறுகதையை எழுதியவர். அந்த மனிதர் இதே சென்னையில் ஆரிய பவனில் சர்வராக வேலை பார்த்துருக்கிறார். எவ்வளோ பெரிய துயரம் பாருங்கள். மௌனிக்கு மௌனின் பேர் வைத்தவர் அவர். சுப்பிரமணியம்ங்கிற பேரை மௌனின்னு பேராக மாற்றிய ஒரு சிறப்பான எழுத்தாளர் ஒரு ஹோட்டலில் சர்வராக வேலை பார்த்துருக்கிறார். அப்போ எவ்வளவு துயரங்களை தாண்டி ஒரு எழுத்தாளர் இந்த சமூகத்துக்கு நல்லதை விதைத்து கொண்டே போயிருக்கிறார். ஊமை கவிஞர் சுரதா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவருக்கு பாரதிதாசன் ரொம்ப பிடிக்கும். சுரதா அப்படின்னாலே சுப்புரத்தின தாசன் தான். அவருக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவரை பார்க்கணுன்னு நினைக்கிறார். அவர் பாண்டிச்சேரியில் இருக்கிறார். இவர் கையில் காசே கிடையாது. தான் குருவாக நேசிக்கிற ஒரு மனிதரை எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்பதற்காக அக்கம் பக்கம் உள்ள வீடுகளுக்கு வெள்ளையடித்து அந்த காசை ஒன்று சேர்த்து அவர் பாண்டிச்சேரிக்கு போய் பாரதிதாசனை பார்த்ததாக அவர்களுடைய வரலாற்று சொல்லுகிறது என்றால் எவ்வளவு சிரமத்துக்கு நல்ல ரொம்ப நன்றிம்மா கைத்தட்டினாங்க அவங்க. என்றைக்கே இறந்து போன அந்த படைப்பாளர்களுக்காக ஒரு கைத்தட்டலையாவது நம்ம பரிசாக கொடுக்கலாம். ஏன்னா அன்றைக்கி நம்ம கூட இல்லை. இன்றைக்கி அவங்க இருந்திருந்தாங்கன்னா நம்ம ஏதாவது அவங்களுக்கு செஞ்சுருக்கலாம். இந்த கைத்தட்டலாவது அவங்களுக்கு போய் சேரட்டும் அப்படி நினச்ச உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி. ஒரு உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இந்த ஊருக்கு நல்லதை மட்டுமே கொடுக்க வேண்டும் என்று எழுத்தாளர்கள், படைப்பாளிகள், இலக்கியவாதிகள் நினைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நாம் திருப்பி செய்ய வேண்டிய ஒரு நன்றி கடன் ஒரு புத்தகத்தையாவது வாங்கி கொண்டு போய் வீட்டிலே வைத்து அதை வாசிப்பது. வாசித்த புத்தகத்தை பற்றி நம்முடைய நண்பர்களுக்கோ, உறவினர்களுக்கோ, பிள்ளைகளுக்கோ பகிர்வது.
அதற்கப்புறம் அதை அவர்கள் படிக்க சொல்லி இதன் மூலமாக நீ எதை கற்றுக்கொண்டாய் அப்படின்னு கேட்பது. எவ்வளவு வீணான விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணுறோம் வாட்ஸ்அப்பில், எவ்வளவு தேவையில்லாத விஷயங்களை ஃபேஸ்புக்கில் நம்ம பதிவு செய்கிறோம். ஆனால் உருப்படியாக ஒரு விஷயத்தையாவது நாங்கள் ஒரு நாளைக்கு பதிவு செய்வோம் என்று, ஒரு நாளைக்கு ஒரு படைப்பு, ஒரு சிறுகதை, இல்லைன்னா ஒரு கவிதை, ஒரு கட்டுரை, ஒரு நாவலை பற்றி நாங்கள் பதிவு செய்வோம் என்று இந்த புத்தக கண்காட்சியின் மூலமாக நாம் ஒரு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் ரொம்ப பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கி எனக்கு தலைப்பு செய்யும் தொழிலே தெய்வம். இது ஒரு பழைய பொன்மொழி. இதை எதுக்கு இன்றைக்கி கொண்டு வந்து வச்சுருக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சமீபத்தில் ஒரு 2 செய்திகள் படித்தேன். அந்த 2 செய்தி தான் இப்படி ஒரு தலைப்பை கொடுக்கணும் அப்படின்னு என்னை தூண்டியது. ஒரு செய்தி 1 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு செய்தி, இன்னொரு செய்தி 1 நூற்றாண்டுக்கு முன்னாடி உள்ள ஒரு செய்தி. 1 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு செய்தியை சொல்கிறேன். 2023 ஜூன் 30 அமெரிக்காவில் டெக்சாஸ் அப்படிங்கிற மாகாணத்தில் ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒரு லேடி வேலைக்கு சேர்ந்தவங்க ஓய்வு பெறுகிறார்கள். 2023 வருஷம் ஜூன் 30 ஓய்வு பெறுறாங்க, ரிட்டையர்ட் ஆகுறாங்க. ஓய்வு பெறுறாங்க, ரிட்டையர்ட்லாம் கிடையாது இல்லை, தனியார் நிறுவனத்தில் ஓய்வு பெற்று வெளியே வர்றாங்க. இதெல்லாம் ஒரு நியூஸா? வேலைக்குன்னு போனவங்க ஓய்வு பெறத்தானே செய்வாங்க. இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு போன ஒருத்தங்க எத்தனை வருஷம் வேலை பார்க்க முடியும், எத்தனை வயசு வரைக்கும் வேலை பார்க்க முடியும்? ஒரு குத்து மதிப்பாக சொல்லுங்களேன். ஒரு தனியார் ஐயா சொல்கிறாங்க 60 வயசு வரைக்கும் வேலை பார்க்கலாம். அப்போ எத்தனை வருஷம் வேலை பார்த்துருப்பாங்க? 20 வயசில் உள்ளே போயிருந்தாங்கன்னா 40 வருஷம் வேலை பார்ப்பாங்க. வேறு யாராவது சொல்லலாமா? ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு போனவங்க எத்தனை வருடம் வேலை பார்க்க முடியும், எத்தனை வயது வரைக்கும் வேலை பார்க்க முடியும்? இவங்க சொல்லிட்டாங்க 60 வயசு வரைக்கும் வேலை பார்க்கலாம், 40 வருடங்கள் வேலை பார்க்கலாம். இதில் ஏதாவது மாற்று கருத்து யாருக்காவது இருக்கா? இல்லை, இதுதானே நம்மளால் முடியுது. ஒரு மனிதனால் ஆகக்கூடியது 60 வயசு தான். அதனால தான் கவர்மெண்ட்லேயே இந்த வயசு வரைக்கும் நீ வேலை பார்த்தா போதும், நீ வீட்டை பார்க்க போன்னு நம்மளுக்கு ஓய்வு கொடுத்து அனுப்பிடுறாங்க. ஆனால் அந்த தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்த அந்த பெண்ணுடைய பேர் மெல்பா மெபென். அவங்க எத்தனை வருஷம் வேலை பார்த்தாங்க தெரியுமா? 74 வருஷம் வேலை பார்த்தாங்க. எத்தனை வயசு வரைக்கும் தெரியுமா? 90 வயசு வரைக்கும் வேலை பார்த்தாங்க. அவங்க ஓய்வு பெறும்போது அவங்களுக்கு வயது 90. 16 வயதில் ஒரு ஷாப்பிங் மாலில் ஒரு லிஃப்ட் ஆப்ரேட்டராக அந்த லேடி வேலைக்கு சேர்ந்துருக்கிறாங்க. 74 வருடம் ஒவ்வொரு துறையாக முன்னேறி அந்த நிறுவனத்தின் மிகப்பெரிய பொறுப்பு வரைக்கும் 74 வருடம் வேலை பார்த்து 90 வயதில் ஓய்வு பெற்று வீட்டுக்கு வந்திருக்கிறார். இது கூட பெரிய விஷயம் இல்லைங்க. இன்னும் பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? இந்த 74 வருடங்களில் ஒரு நாள் கூட அவங்க விடுமுறையை எடுக்கவில்லை. பதட்டமாக இருக்குல்ல? என்னடா பொங்கல் லீவு எப்படா வரும்னு இப்போதான் நம்ம கேலண்டர் எடுத்து பார்த்துட்ருக்கோம். ஒரு அம்மா அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டு லீவே எடுக்காமல் 90 வயசு வரைக்கும் வேலை பார்த்துருக்குன்னா என்ன அர்த்தம்? செய்யும் தொழிலே தெய்வம். இன்றைக்கும் அப்படி அமெரிக்காவிலே இருக்கிறார்கள். 1 நூற்றாண்டுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொன்னேன் இல்லையா? 1 நூற்றாண்டுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். 150 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆசிரியர் ஒரு மாணவருக்கு எத்தனை வருஷம் பாடம் எடுக்க முடியும்? ஒரே ஒரு மாணவருக்கு, ஒரு ஆசிரியர் ஒரே மாணவருக்கு எத்தனை வருஷங்க பாடம் சொல்லி கொடுக்க முடியும்? 16 வருஷமாம்மா, 14 இயர்ஸ், 14 வருஷம். ஏன்னா அவன் எல்கேஜிலேருந்துன்னு வச்சா கூட 12th முடிகிற வரைக்கும் 14 வருடங்கள் ஒரு ஆசிரியர் ஒரே மாணவனுக்கு அதே வகுப்பு ஆசிரியராக இருந்தால் பாடம் எடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு ஆசிரியை தன் ஒரே ஒரு மாணவிக்கு 49 வருடங்கள் பாடம் நடத்தி இருக்கிறார். தன் வாழ்க்கையின் கடைசி நாள் வரைக்கும் பாடம் எடுத்திருக்காங்க. அந்த ஆசிரியைக்கு பெயர் ஆனி சல்லிவன், அந்த மாணவிக்கு பெயர் ஹெலன் கெல்லர். காது கேட்காத, வாய் பேச முடியாத, கண் பார்வை திறன் இல்லாத ஒரு மாணவி, 7 வயது குழந்தை இந்த ஆசிரியையிடம் ஒப்படைக்கப்படுகிறார். அப்போ இந்த ஆசிரியைக்கு ஒரு 20-21 வயது. ஒன்றுமே இல்லை. நீங்கள் எப்படி அந்த பொண்ணுக்கு பாடம் சொல்லி தருவீங்க? வாட்டர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி கொடுக்கணும். இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த குழந்தையோடைய கையை தன்னுடைய தொண்டைக்குழியில் வைத்து வாட்டர் WWWன்னு அந்த வார்த்தையை உணர வைப்பாங்க, அந்த எழுத்தை. அப்புறம் கையில் அந்த டபிள்யூவை எழுதி காமிப்பாங்க. அப்புறம் வாட்டர்னா என்னங்கிறத குழாயை திறந்து அந்த தண்ணியை கையில் பிடிச்சி காமிப்பாங்க. இப்படி ஒவ்வொரு வார்த்தையாக அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்து 6 மாதத்தில் 550 வார்த்தைகள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த 49 வருஷம் அவங்க கற்றுக் கொடுத்தாங்கல்ல, அந்த கண் பார்வையற்ற,
காது கேட்காத, வாய் பேச முடியாத அந்த ஹெலன் கெல்லர் என்ன கற்றுக்கிட்டாங்க தெரியுமா? 48 நாடுகளுக்கு சென்று சொற்பொழிவு ஆற்றினார், 12 புத்தகங்கள் எழுதினார், 5 மொழிகளை கற்றுக்கொண்டார். இது எல்லாம் யாரால் சாத்தியம்? ஒரே ஒரு ஆசிரியையால் சாத்தியம். அப்போ தான் செய்கிற ஒரு வேலையை, தான் செய்கிற ஒரு தொழிலை தெய்வத்தை தாண்டி அவர்கள் நினைத்திருந்தால் தானே இந்த அளவுக்கு சாத்தியப்படுத்தி இருக்க முடியும். உண்மையா இல்லையா? இன்னைக்கு நம்ம தலைமுறை பிள்ளைகள்கிட்ட கேட்குறோம். மொதல் நாள் பார்க்கும் போது சொல்கிறான், அந்த ஒரு பெரிய கம்பெனி பேரை சொல்லி அங்கே வேலைக்கு சேர்ந்துட்டேன்றான். ஒரு 4 மாதம் கழித்து அவனை பார்க்கும்போது என்னடான்னா வெளியில் வந்துட்டேன். ஏன்? செட் ஆகலை. என்னது செட் ஆகலை? வேலை செட் ஆகலை. 2 வருஷம் கழித்து பார்த்தா 8 கம்பெனி மாறி இருக்கிறான். ஏன்? செட் ஆகலை. எது செட் ஆகலை? அர்ப்பணிப்பு உணர்வு என்பது இன்றைக்கு நம் பிள்ளைகளிடம் நிறைய குறைந்து கொண்டு வருகிறது என்பதுதான் இதற்கு அர்த்தம். ஒரு இடத்துக்கு போனோம்னா அதை உணர்வு பூர்வமாக அந்த வேலையை, அது என்ன வேலையாகவும் இருக்கட்டும், அது என்ன தொழிலாகவும் இருக்கட்டும், அதை உணர்வு பூர்வமாக செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இன்றைக்கு குறைந்து கொண்டே வருகிறது. அந்த குழந்தைகளுக்கு தான் இந்த சொற்பொழிவு. நான் எங்கள் கரிசல் பூமியிலேருந்து வரேன்னு சொன்னேன் இல்லையா? எங்கள் கரிசல் பூமியின் எழுத்தாளர் கு. அழகிரிசாமின்னு ஒரு அற்புதமான எழுத்தாளர். வாய்ப்பு கிடைக்கும் போது அவருடைய கதையெல்லாம் படிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் தெற்கத்தி பக்கத்தின் உள்ள நிறைய விஷயங்களை நீங்கள் அதில் கற்றுக்கொள்ள முடியும். அவர் குமாரபுரம் ஸ்டேஷன் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்கிறார். குமாரபுரம் ஸ்டேஷன். நீங்கள் கோவில்பட்டின்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடல மிட்டாய்க்கெலாம் ஃபேமஸ். எங்கள் ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராஜபாளையம். ராஜபாளையம் எதுக்கு ஃபேமஸ்ஸு? எனக்கு ஃபேமஸ்ன்னு சொல்லாதீங்க, என்ன? நாய்க்கு தான் ஃபேமஸ். நாய்க்கும் ஃபேமஸ்ஸு, எனக்கும் ஃபேமஸ்ஸு. சரியா? நம்மால் 2 பேர் இருக்காங்கப்பா. இந்த கோவில்பட்டிக்கு பக்கத்தில் ஒரு 7 கிலோமீட்டர், ஒரு 7 மைல் தொலைவில் குமாரபுரம் ஸ்டேஷன் ஒரு ஸ்டேஷன். எந்த காலத்துலேயோ வெள்ளைக்காரங்க காலத்தில் கட்டப்பட்ட, ஏதோ ஒரு காரணத்துக்காக கட்டப்பட்ட ஒரு ஸ்டேஷன். இது கதை. குமாரபுரம் ஸ்டேஷனுங்கிறது ஒரு கதை. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஷனுக்கு எப்போயாவது மனுஷங்க வந்து இறங்குவாங்க, இல்லைனா அது பாட்டுக்கு ஒரு நிமிஷம் நிற்கும், போயிட்டே இருக்கும். அப்படி ஒரு அத்துவான காடு உள்ள ஒரு ஸ்டேஷன். அந்த ஸ்டேஷனுக்கு புதுசாக ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் வர்றார். அவரை பார்க்குறதுக்கு கோவில்பட்டியிலேருந்து அவருடைய நண்பர் ஒருத்தர் வர்றார். சின்ன வயசில் அவங்க ஒன்றா படித்தவங்க, ரொம்ப அன்பாக இருந்தவங்க. இவர் இன்வைட் பண்ணியிருக்கிறாருன்னு அவர் வர்றார். இவருக்கு ஒரு 2-3 நாள் லீவு கிடைக்குது. இந்த ஸ்டேஷனுக்கு வந்து தன் நண்பருடைய வீட்டில் தங்கி சாப்பிட்டுட்டு இவர் கூடயே ஸ்டேஷனுக்கு வந்துடுவார். ரொம்ப அழகாக நிறைய பூக்கள்லாம் உதிர்ந்து கிடக்கிற ஒரு அழகான ஸ்டேஷன். அதனால் அங்கே உள்ள பெஞ்சில் உட்காந்து இவர் கொண்டு வந்த புத்தகங்கள் எல்லாம் வாசித்துட்ருப்பார். ரொம்ப நல்ல மனிதர், வாசிக்கக்கூடிய ஒரு பழக்கமுள்ள ஒரு நல்ல மனிதர். சுப்புராமையர் அப்படின்னு அவருக்கு பேர். அவர் தோற்றமே ரொம்ப அழகாக இருக்குது. கம்பீரமாக அங்கவஸ்திரம், ஒரு கோட்லாம் போட்டு கையில் புத்தகம்லாம் வச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப ஜோராக இருக்கிறார். 2-3 நாள் அங்கே உட்காந்து பழைய கதைகளெல்லாம் நண்பர்கள் பேசி தீர்த்து இன்றைக்கி நான் கிளம்புறேன்டான்னு கிளம்புறார். காலையில் அந்த ஸ்டேஷனில் உட்காந்துருக்கிறார். கிளம்பி அவர் ஊர் கோவில்பட்டிக்கு போகிறதுக்கு தூரத்துலேருந்து ஒரு வயதான பெரியவரும் 4 சின்ன பசங்களும் குடுகுடுன்னு ஓடி வர்றாங்க. என்னன்னு பார்த்தா அந்த கிராமத்துக்காரங்க ட்ரெயின் என்னமோ வந்தால் விட்டுட்டு போயிருங்கிற மாதிரி ஓடி வர்றாங்கங்கிற மாதிரி பார்த்துட்ருக்குறாங்க. 4 பசங்களை கூட்டுட்டு அந்த பெரியவர் வர்றார். வந்து ட்ரெயின் இன்னும் வரல இல்லை, ட்ரெயின் இன்னும் போகலை இல்லை, ஏங்க இன்னும் டைமே ஆகலை இல்லைங்க, உட்காருங்க நிதானமாக இருங்கன்னொன்னே அவர் வந்து உட்காந்துட்டு சொல்கிறாரு, இந்த 4 பசங்களையும் பெரிய பள்ளிக்கூடத்தில் போய் சேர்க்கணும். எங்கள் ஊர் சின்ன பள்ளிக்கூடத்தில் அவங்க படித்து முடிச்சிட்டாங்க, 6வது வரைக்கும் முடிச்சிட்டாங்க. இந்த பிள்ளைகளை கொண்டு போய் அங்கே சேர்த்துட்டா எனக்கு ரொம்ப நிம்மதி அப்படின்னு அந்த பெரியவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். இவரை ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இவருடைய அந்த தோரணையும் இவருடைய கம்பீரமான தோற்றத்தையும் ரொம்ப ஆச்சரியமாக அந்த பிள்ளைகள் பார்த்துட்ருக்குறாங்க. இப்போ ட்ரெயின் வந்துருச்சு. எல்லாம் அடித்து பிடிச்சி ஏறி ஒரே கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துடுறாங்க. இந்த பெரியவர் ஜன்னல்கிட்ட உட்காந்து ஒரு புத்தகத்தை எடுத்து திரும்பவும் வாசிக்க ஆரம்பிக்கிறார். இந்த பசங்கள்லாம் நெருக்கடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. அந்த பெரியவர் எதுக்கு உட்கார்றார்? ஏற்கனவே அந்த ட்ரெயினில் திருநெல்வேலியிலேருந்து மதுரைக்கு போகிற ஒரு கணவன் மனைவி வர்றாங்க. பார்த்தாலே தெரியுது ஒரு பெரிய சேட்டு மாதிரி இருக்கிறாரு. அவங்க மனைவி நல்லா ஆடம்பரமாக இருக்கிறாங்க. அந்த சேட்டு கேட்குறாரு அவர்கிட்ட, என்ன பெரியவரை பிள்ளைகளெல்லாம் கூட்டி எங்கே போகிறீங்கன்னு? பெரிய பள்ளிக்கூடத்துக்கு தான். பெரிய பள்ளிக்கூடம்னா 7வது படிக்க போகிறாங்க, இங்கே 6வது வரைக்கும் தான் இருக்குது, முடிச்சுட்டாங்க, 4 பேரை அங்கே கொண்டு போய் சேர்க்க போகிறேன். நல்லா படிப்பாங்களா? அதெல்லாம் நல்லா படிப்பாங்க. அங்கெல்லாம் பரீட்சை வச்சு தான் எடுப்பாங்க தெரியுமில்ல. கிராம பசங்க இங்கிலீஷ்லாம் ஃபெயில் ஆகிட்டா சேர்க்க மாட்டாங்க. கணக்கில் 1 மார்க் இருந்தாலும் விட்டாலும் சேர்க்க மாட்டாங்க. இல்லை இவங்க படிச்சிருவாங்க. ஏற்கனவே இங்கே ஹெட்மாஸ்டராக இருந்து ரிட்டையர்ட் ஆனவர் வேறு ஊருக்கு போயிட்டார். இந்த பிள்ளைங்க இங்கே பரீட்சைக்கு போகிறாங்கன்ன உடனே அவர் கடிதத்தில் என்னென்ன கொஸ்டின்லாம் வரும், எப்படியெல்லாம் கேட்பாங்கன்னு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறாரு. அதை அந்த பிள்ளைங்க படிச்சிருக்கிறாங்க, தயாராக தான் இருக்காங்க. கையில் பேப்பர்லாம் வச்சுருக்காங்க. அந்த பசங்க ஒரு பென்சில்லாம் சீவி சட்டப்பையில் வச்சுருக்குறாங்க, தயாராக இருக்கிறாங்க. அந்த சேட்டு 1-2 கேள்வி கேட்குறாரு. இந்த பசங்க ஆர்வமாக பதில் சொல்கிறாங்க. இப்போ அந்த சேட்டு சொல்கிறாரு மனைவிக்கிட்டே,
எடுத்து பலகாரம்லாம் பிள்ளைகளுக்கு கொடு. உடனே அந்த அம்மா வச்சுருக்கிற ஒரு பாத்திரத்துலேருந்து எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்குறாங்க, பூஜாலேருந்து காஃபிலாம் கொடுக்குறாங்க. இந்த பெரியவர் கேட்குறாரு, அப்புறம் உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க, உங்கள் குடும்பம் என்ன? நான் திருநெல்வேலியில் பெரிய ஹோட்டல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறேன். பிள்ளைங்கன்னா என்ன, அங்கே வந்து சாப்பிட்ற எல்லாருமே என் பிள்ளைங்க தான். அங்கே பக்கத்தில் ஒரு காலேஜ் இருக்குது, எல்லா பசங்களும் அங்கே தான் சாப்பிடுவாங்க. இல்லை உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்டேன் அப்படிம்பார். அதை தாயா சொல்கிறேன், எனக்கு பிள்ளைகள் இல்லை, எங்கள் ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்ற பிள்ளைகளில் எங்கள் பிள்ளைகள் தான். இல்லாத பிள்ளைகள்கிட்ட காசு வாங்க மாட்டேன். ஒரு சில கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு நானே ஃபீஸ் கட்டிடுவேன், இருந்துட்டு போட்டுமே. இந்த பிள்ளைகளை வேணால் படித்து முடிச்சுட்டு அங்கே வாங்கடா காலேஜ் படிக்கும் போது உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன், கஷ்டப்பட்டிங்கன்னா நானே ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த பெரியவர் சொல்வார், கரெக்டாக சொன்னீங்க, இந்த 4 பசங்கள்லையுமே ஒருத்தன் தான் என் பேரன், மீதி 3 பேர் வேறு வீட்டு பிள்ளைங்க. எப்படி என் பேரனை சேர்க்க போகிறேன், படிக்க விருப்பப்படுற மற்ற பசங்களையும் கூட்டு போயிடுவோன்னு கூட்டு வந்தேன். அந்த கடைசியாக உட்காந்துருக்கான் பாருங்க, அவன் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துக்காரன். அவங்க வீட்டில் படிக்க வைக்க வசதி இல்லை. ஆனால் அந்த பையன் அழுதுகிட்டே இருந்தான். நான் தான் சொன்னேன் அவங்க தாத்தாட்ட, என் பேரனுக்கு ஃபீஸ் கட்டுறேன்ல, உங்கள் பேரனையும் என் பேரனை நினச்சி நானே ஃபீஸ் கட்டிடுறேன், அந்த பையலும் வரட்டும்னு கூட்டு வந்துட்டேன். இப்படி பேசிக்கிட்டே போகிறாங்க. இந்த பெரியவர் அதை கேட்டுக்கிட்டே புக்கு வாசித்துட்டே இருக்கிறார். அவர் கையில் வச்சிருக்கிற புஸ்தகத்தை ஒரு பையன் இப்படி எட்டி பார்த்து அண்ணா கரணினா டால்ஸ்டாய் அப்படின்னு வாசிக்கிறான். அவர் டால்ஸ்டாய் புக்கு வாசித்துட்டு இருக்கிறார். அவர் சிரிச்சுக்கிட்டே அந்த புக்கை மூடி கீழே வச்சிடுறாரு. இப்போது கோவில்பட்டி வந்துருச்சு, எல்லோரும் இறங்குறாங்க. இந்த பெரியவருக்கு சேரட் வண்டி வருது. அவர் அதில் ஏற போகும்போது பார்க்குறாரு, இவங்கெல்லாம் எப்படி போவாங்க அப்படின்னு. இவங்க இறங்கி அப்படியே தேடி தேடி பார்க்குறாங்க. அங்கே ஒரு போர்ட்டராக இருக்கிற வேமா ஓடி வர்றார். நீங்கள் நான் இடச்சேவலில் இருந்து தானே வர்றீங்க? ஆமாம், நம்ம ஊருக்காரங்க, நான் இங்கே தான் வீடு இருக்குது எனக்கு, வாங்க வீட்டில் போய் ஒரு டீ காஃபியெல்லாம் சாப்பிட்டுட்டு இவங்க எங்கே போகணும், பரீட்சைக்கு போகணும், பள்ளிக்கூடத்தில் சேர போகிறாங்க, வாங்க நானே கொண்டு போய் விட்டுறேன்ட்டு அவங்க ஊர்க்காரங்கன்னு தெரிஞ்சதுமே யாருன்னே தெரில, அவங்க ஊர்க்காரங்கன்னொன்னே அவன் சாப்பிட்றதுக்கு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். இந்த பெரிய மனுஷருக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்ன நடக்குது இந்த உலகத்தில்? யாரோ தெரியாத ஒரு பையனுக்கு தாம் பேரனோட ஒருத்தர் கூட்டு போகிறாரு, யாரோ தெரியாதவங்களுக்கு சாப்பாடு ஒருத்தர் கொடுக்குறாரு, காலேஜ் படிக்கும் போது வாங்கடா நான் தர்றேங்கிறாரு. இறங்கின உடனே அந்த ஊர்க்காரங்கன்னு தெரிஞ்ச உடனே ஒரு எளிய போர்ட்டர் எங்கள் வீட்டுக்கு வாங்க நான் டீ காஃபியெல்லாம் தந்து ஸ்கூலில் கொண்டு போய் விடுறேன்னு சொல்கிறாருன்னு ஆச்சரியப்பட்டுக்கிட்டே போகிறாரு. இந்த பிள்ளைங்க பரீட்சை எழுத போகிறாங்க, இங்கிலீஷு மேத்ஸு எல்லாம் எழுதிடுறாங்க. நல்ல மார்க் எடுத்தால் தான் இங்கெல்லாம் சேர்ப்பாங்க பெரிய ஸ்கூலு அப்படின்னு சொல்லி வாங்க ஹெச்எம்மை பார்க்க போவோன்னு கூப்பிட்டு போகிறாங்க. இந்த பசங்களுக்கெல்லாம் அப்படியே கை கால்லாம் அப்படியே உதறுது, பயந்து போய் உள்ளே போகிறாங்க. பார்த்தோன்னே அப்படியே ஆச்சரியமாகி நிற்கிறாங்க. ட்ரெயினில் இவங்க கூட ஒரு பெரிய மனிதர் வந்தார் இல்லையா, லியோ டால்ஸ்டாய் புக்கு படிச்சுட்டு, அவர் தான் அங்கே ஹெச்எம்மாக இருக்கிறார். அப்படியே பார்த்த உடனே அப்படியே கண் கலங்கி நிற்கிறாங்க அந்த பசங்க. சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, உங்கள் 4 பேர் பேர் சொல்லுங்கள் அப்படிங்கிறார். 4 பேர் பேர் சொல்கிறாங்க. நீங்கள் 4 பேர் எழுதின பேப்பரை படிக்காமையே சொல்கிறேன், நீங்கள் 4 பேர் பாஸ், நீங்கள் 4 பேர் இன்னையிலேருந்து பெரிய பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க, நல்லா படிக்கணும், போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புகிறார். சொல்லிவிட்டு அவர் குனிஞ்சி சொல்கிறாரு, எது பெரிய பள்ளிக்கூடம்? அந்த ஸ்டேஷனில் நம்ம பயணம் செஞ்சோம் இல்லையா, அதுதான் உண்மையிலேயே பெரிய பள்ளிக்கூடம் அப்படின்னு முடிக்கிறார். பள்ளிக்கூடம் என்பது என்னங்க? அனுபவம். சக மனிதர்களை இன்னொரு மனிதர்கள் எப்படி கையில் ஏந்தி கொள்கிறார்கள், அவர்களுக்கு தன்னிடம் இருக்கிற நேசத்தை எப்படி கற்றுக் கொடுக்கிறார்கள், இதுதானே குழந்தைங்க கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம். இதை தாண்டி அவர்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்க வேண்டியது என்ன இருக்கிறது? ஒரு சின்ன பயணத்தில் இல்லாதவர்களுக்கு யாராக இருந்தாலும் உதவுவார்கள். அவர் பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, இல்லாதவனாக இருந்தாலும் சரி, கூடவே இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு உதவி கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையை தருவதுதான் உண்மையான பள்ளிக்கூடம் என்று அந்த பெரியவர் சொன்னதாக அந்த கதை முடியும். அப்போ இப்படிப்பட்ட அனுபவங்களை நம் குழந்தைகளுக்கு நாம் கொடுத்துருக்குறோமா? இப்படிப்பட்ட ஆசிரியர்களாக, இப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் என்றைக்காவது இன்னொருவருக்கு இருந்திருக்கிறோமா? அப்படிங்கிற ஒரு கேள்வியை இந்த கதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் இன்றைக்கும் அப்படி மனிதர்கள் இருக்கிறார்கள். எங்கள் ஊர் சிவகாசி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் அரசு பள்ளிக்கூடம், அதில் ஹெச்எம்மாக இருக்கிறவருக்கு பேர் ஜெயச்சந்திரன். அவர் அந்த கிராமத்தை சார்ந்த பிள்ளைகள் விடுமுறையே எடுக்காமல், ஒரு வருஷம் முழுக்க விடுமுறை எடுக்காமல் வந்தாங்கன்னா மதுரையிலேருந்து சென்னை வரைக்கும் அவங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் அவரே போட்டு கூட்டு வந்துடுறார். திரும்பி போகும்போது ட்ரெயினில் கூட்டு போகிறார், தான் சொந்த செலவில். அவர் சொல்லுகிறார், விடுமுறையே எடுக்காமல் இந்த பிள்ளைகள் வந்தால் நன்றாக படிப்பார்கள், ஒரு உயரப்போகிற ஒரு கனவை நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன், வாழ்க்கையில் நன்றாக படித்தால் உயரத்திற்கு வர முடியும் என்கின்ற நம்பிக்கையை என்னால் கொடுக்க முடிகிற போது அதை நான் செய்யத்தான் செய்வேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் இப்போ நம்ம கண்ணுக்கே தெரியாமல் எவ்வளவோ நல்ல மனிதர்கள் தான் செய்கிற தொழிலை சம்பளத்தை தாண்டி நேசித்து கொண்டிருக்கிறார்கள். தூத்துக்குடியில் பொன்மாரியப்பன் ஒருத்தர் இருக்கிறார், சலூன் கடை தாங்க வச்சிருக்கிறார். அவருக்கு பிரதமர் ஃபோன் பண்ணி பேசுகிறார், முதலமைச்சர் அவரை பாராட்டுறார், எழுத்தாளர்கள்லாம் அவரை கொண்டாடுறாங்க. எதுக்கு? சலூன் கடை வச்சிருக்கிறதுக்கா? அவர் சலூன் கடையில் பாதி இடத்தை ஒதுக்கி நூலகம் நடத்துகிறார். புத்தகங்கள் அவர் செலவில் வாங்கி வச்சிருக்கிறார்.
முகம் திருத்த வருவார்கள் இல்லையா, முடி திருத்த வருவார்கள் இல்லையா, அவங்களெல்லாம் உட்கார வச்சு ஏதாவது ஒரு புத்தகம் படிக்க சொல்லுகிறார். ஒரு புத்தகம் அவர்கள் முழுமையாக படித்தால் 30% தள்ளுபடி கொடுக்கிறார். முடி திருத்த வந்தவர்களின் மூளையை திருத்தி அனுப்புகிற ஒரு மனிதன் இதே தமிழ்நாட்டில் ஒரு தெக்கோடி நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பொன் மாரியப்பன் அப்படின்னு அவருக்கு பேர். எஸ் ராமகிருஷ்ணன் அவருடைய பிறந்த நாளுக்கு தூத்துக்குடி முழுக்க ஹாப்பி பர்த்டேன்னு ஓட்டுவார். ஒரு எழுத்தாளருக்கு பர்த்டே கொண்டாடி பார்த்துருக்குறீங்களா? சினிமா நடிகர்களுக்கு நடிகைகளுக்கு கொண்டாடுகிற இளைஞர்களுக்கு மத்தியில் எழுத்தாளனுக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிற ஒரு மனிதன் தூத்துக்குடியில் இருக்கிறான். இப்போ இப்படியும் மனிதர்கள் நம்மிடையே வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என்பதுதான் செய்யும் தொழிலே தெய்வம். அந்த தொழிலை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பதில் தான் இருக்கிறது. நீங்கள் கண்டக்டர் அப்படின்னு சொல்லிட்டாலே உங்களுக்கு என்ன தோணும் மனசில்? கண்டக்டர் கச்ச கச்சன்னு ஒரு நெருக்கடியான ஒரு சூழல். சில்லறையிலலாம் எல்லாரும் கீழே இறங்கு, வாசலில் நிற்காத, உள்ளே போ, நீ அங்கே போ, நீ இங்கே போ, நீ எங்கிட்டாவது போ, இப்படி சொல்கிற ஒரு கண்டக்டர் தான் நம்ம மனசில் தோணும். ஆனால் கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கு கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு ஒரு நடத்துனர் இருக்கிறார், சிவசண்முகம்னு பேர். எல்லோரும் ஏறி உட்காந்தோடனே இவர் மேலே ஏறி வந்துட்டு, எல்லாருக்கும் வணக்கம், எல்லோரும் ஏதாவது ஒரு முக்கியமான காரியமாக தான் இன்னொரு ஊருக்கு போவீங்க, நீங்கள் போகிற காரியம் நல்லபடியாக நடக்கணும், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், ஏதாவது வாந்தி வர்ற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், ஒரு நிமிஷம் பஸ்ஸை நிப்பாட்ட சொல்கிறேன், இந்த கடலையெல்லாம் தின்ட்டு பஸ்ஸில் போடாதீங்க, ஒரு கவர் முன்னாடி வச்சுருக்கேன் அதில் எடுத்து போடுங்க, உங்கள் பயணம் இனிமையாக அமையட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு டிக்கெட் கொடுக்க ஆரம்பிக்கிறார். இதுக்கெல்லாம் கைத்தட்டலாம், அந்த நடத்துனருக்கு போய் சேரும்ல. எல்லாரும் செய்கிற ஒரு வேலை தாங்க, எல்லாரும் செய்கிற ஒரு தொழில் தான். ஆனால் அதில் எந்த அளவுக்கு மனிதத்தை கலக்க முடியும் என்று ஒருவர் யோசிக்கிறார் என்றால் அது எவ்வளோ பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. இன்றைக்கி சாதாரணமாக ஒரு வேலை சொன்னால் கூட கேட்குற ஊழியர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஆஃபீஸில் ஒருத்தரை கூப்பிட்டு சொல்கிறேன், இப்போ டீ வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு. டீ இல்லைன்னா காஃபி வாங்கிட்டு வாப்பா, ரொம்ப தலைவலிக்கு. காஃபியும் இல்லாட்டி இப்போ கட்டஞ்சாயாவது வாங்கிட்டு வாப்பா, அதுவும் இல்லாட்டி, அதுவும் இல்லைன்னா சும்மா வந்துருப்பா, அப்புறம் எதுக்கு மேடம் போகணும்? இப்படி கேட்குற மனிதர்கள் இருக்கிறார்களா இல்லையா? நம்ம வீட்டு பிள்ளைங்களே நீங்கள் ஒரு வேலை சொன்னால் இதுக்கு மாதிரி 100 கேள்வி கேட்டு ஏன்டா அந்த பிள்ளைக்கு இந்த வேலையை சொன்னோன்னு நம்மளை நோக்கடிப்பாங்க. அப்போ ஒரு வேலையை சொன்னால் அந்த வேலையை திருத்தமாக செய்ய வேண்டும். அந்த வேலையில் என்னை போல் இன்னொருவன் இந்த வேலையை செய்ய முடியாது என்கின்ற அளவுக்கு அதை செய்யணும் என்கின்ற அர்ப்பணிப்பு உணர்வு எத்தனை பேருக்கு இருக்குது? நீங்கள் சினிமா துறையை எடுத்துக்கோங்களேன், கமலஹாசன் இருக்கிறார் இல்லையா, அவருடைய அர்ப்பணிப்பு வேறு யாருக்குமே இருக்காது, ஆச்சரியமாக இருக்கும். அவர் தான் ஒரு பேட்டியில் சொன்னார், நான் நடிகனாக இல்லாமல் பரமக்குடியில் மாடு மேய்க்கிறவனாக இருந்தால் கூட இவனை போல் ஒருவன் மாடு மேய்க்க முடியாது என்கின்ற அளவுக்கு நம்பர் 1 மாடு மேய்க்கிறவனாக இருப்பேன் அப்படின்னார். எந்த வேலையாக இருந்தாலும் அதை நேசித்து செய்யணும். சூப்பர் ஸ்டார்னு ரஜினி சாரை சொல்கிறோம், அவர் கண்டக்டராக இருக்கும்போது டிரைவராக இருந்தார்ல ராஜ் பகதூர், அவர் சொல்கிறாரு இன்னைக்கு தான் உங்கள் பார்வைக்கு அவர் சூப்பர் ஸ்டார், அவர் நடிக்கவே வராட்டி கூட அவர் டிக்கெட் கிடிச்சு கொடுக்குற ஸ்டைல்லையே அவர் எங்கள் பஸ்ஸில் உள்ள எல்லாருக்குமே சூப்பர் ஸ்டாராகத்தான் இருந்தார் என்று அவர் சொல்லுகிறார். அவர் சூப்பர் ஸ்டாராக ஆகலை, கண்டக்டராக இருக்கும்போதே சூப்பர் ஸ்டாராக தான் இருந்திருக்கிறார். நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் அதை நேசிக்கிற, அதை உயிர்ப்போடு நடத்துகிற ஒரு அர்ப்பணிப்பு இருந்தால் நாம் அந்த தொழிலின் உச்சத்துக்கு வர முடியும். அதனால தான் சலங்கை ஒளின்னு ஒரு படத்தில் கமலஹாசன் ஒரு பரதநாட்டிய கலைஞராக இருப்பார் இல்லையா, அந்த படத்தில் கடைசி காட்சியில் இறந்து போயிடுவார். இறந்து போய் அவர் அந்த நாற்காலியில் வச்சு அப்படி கொண்டுட்டு போகும்போது அந்த படம் முடியும். எந்த படம் முடிஞ்சாலும் என்ன போடுவாங்க? தி எண்டு அப்படி தானே போடுவாங்க. ஆனால் அந்த திரைப்படம் முடியும் போது இன்னொரு தடவை நீங்கள் பார்க்க வாய்ப்பு கிடைச்சா பாருங்கள், அந்த திரைப்படம் முடியும் போது சலங்கை ஒளி நோ எண்ட் ஃபார் எனி ஆர்ட் அப்படின்னு முடியும். நோ எண்ட் ஃபார் எனி ஆர்ட், எந்த கலைக்கும் முடிவு என்பதே இல்லை என்று அந்த வார்த்தை வரும். அது அந்த படத்துக்கான வார்த்தை அல்ல, கமலஹாசன் என்கின்ற அர்ப்பணிப்பு உணர்வு உள்ள ஒரு கலைஞனுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாகவே அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். எந்த துறையில் இருந்தாலும் அதை பார்க்கிற விதம் இருக்கிறது இல்லையா. அடிமை பெண் அப்படின்னு ஒரு படம், எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படம். அதில் அசோகன் அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஒரு சண்டை காட்சி இருக்கும். அதில் ஒரு ஆச்சரியம் பாருங்கள், அசோகன் அவர்களுக்கு ஒரு கால் இருக்காது, ஒரு கால் இல்லாத அவர் இவர் கூட சண்டைக்கு வருவார். ஒரு செகண்ட் யோசிப்பார் எம்ஜிஆர், டக்குன்னு என்ன பண்ணுவார், இவர் ஒரு கால் இல்லாமல் நம்ம கூட சண்டை போட வர்றாரு, நாம் 2 காலோட சண்டை போட்டால் அது அறம் இல்லை அப்படின்ட்டு ஒரு காலை மடிச்சுக்கிட்டு அவர்கிட்ட சண்டை போடுவார். ஒரு சினிமா தானங்க, ஒரு சினிமாவில் வருகிற சண்டை காட்சி என்றால் கூட அதில் மனிதம் இருக்க வேண்டும், அற உணர்வு இருக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்தது நம்முடைய தமிழ் சினிமா என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு சினிமா கூட இந்த மாதிரி அர்ப்பணிப்பு உணர்வோடு சொல்லும்போது ஒரு நல்ல வழிகாட்டியாக நமக்கு இருக்கிறது. நீங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம சின்னவங்கள இருக்கும் போதெல்லாம் சில படங்கள் பார்த்துருப்பீங்க. வா ராஜா வான்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? அதில் மாஸ்டர் பிரபாகர்னு ஒருத்தர் நடிச்சிருப்பார். நிறைய திரைப்படங்கள் அவர் அப்போ நடிச்சிருந்தார், நிறைய படம்.
நம்ம இரு கோடுகள், எங்க மாமா, பாமா விஜயம் படத்துல எல்லாம் அவர் நடிச்சிருப்பார். பாமா விஜயம் படத்தில் வரவு 8 செலவு 10 பாட்டில் அந்த கிருஷ்ணன் மாதிரி புல்லாங்குழல் வாசித்துக்கிட்டு 2 பிள்ளைங்களோட அந்த பையன் வருவார். அந்த வயசில் அவருக்கு நிறைய படங்கள் வர ஆரம்பிச்சிட்டு இருக்குது. அப்புறம் வளர வளர என்ன ஆகுது, அவருக்கு படங்கள் குறைய ஆரம்பிக்குது. நிறைய இந்த குழந்தை நட்சத்திரமாக நடிக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. குழந்தையாக இருக்கிற வரைக்கும் வாய்ப்பு கிடைக்கும், வளரும்போது அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். இப்போ வளர வளர வாய்ப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ இவருக்கு என்ன செய்ய அப்படின்னு தெரியலை. எப்படி நம்ம வாழ்க்கையை நடத்தி போக முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது அவர் நடித்த ஒரு படத்தில் இரு கோடுகள் அப்படிங்கிற படம் தொடங்கும் போதே ஒரு காட்சி வருமா, அதில் ஒரு கோடு போட்டுட்டு இதை அழிக்காமல் எப்படி சின்ன கோடை ஆக்குறது அப்படின்னு ஒரு கேள்வி இவர் கேட்க, ஜெயந்திங்கிற நடிகை என்ன பண்ணுவாங்களாம், பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட்டுட்டு, இப்போ அது சின்ன கோடு ஆயிடுச்சு இல்லையா, ஒரு கோடை சின்னதாக்கணும்னா பக்கத்தில் பெரிய கோடு ஒன்றை போட வேண்டும் அப்படின்னு சொல்கிற காட்சியை பார்க்குறார் இவர். உடனே முடிவு எடுக்கிறார், இந்த துறை ஒருவேளை இல்லாமல் போகும் என்றால் பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட்டால் தான் நம்ம வாழ முடியும் என்று உடனே தன்னுடைய வேலையை மாற்றிக்கொண்டு டி நகர் இருக்கு இல்லையா, அங்கே ஸ்வஸ்திக் டிஜிட்டல் அப்படின்னு ஒரு ஜெராக்ஸ் கடையை ஆரம்பித்து இன்றைக்கி ஓஹோன்னு அவர் வாழ்ந்துட்டுருக்கிறார். இன்றைக்கி அவருக்கு நிறைய வயசு இருக்கும். அப்போ தன்னுடைய சினிமாவிலிருந்தே, தான் நடித்த ஒரு காட்சியிலிருந்தே தன்னுடைய வாழ்க்கைக்கான ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் அந்த சினிமா நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு பெரிய விஷயம். ஒரு குட்டி கவிதை ஒன்று படித்தேன். செய்யும் தொழிலே தெய்வம், சிற்பிகளுக்கு செய்யும் தெய்வமே தொழில். நல்லா இருக்குல்ல? நம்ம எல்லாருக்கும் செய்யும் தொழிலே தெய்வம், சிற்பிகளுக்கு மட்டும் செய்யும் தெய்வமே தொழில். ஒரு வித்தியாசமாக இருக்குல்ல? காசி ஆனந்தன் ஒரு கவிதை எழுதுவார், குப்பை தொட்டி. அந்த கவிதைக்கு தலைப்பு குப்பை தொட்டி. அலுவலகத்தில் வேலை பார்ப்பவனுக்கு இது குப்பை தொட்டி, குப்பை அழுபவனுக்கு இதுதான் அலுவலகம். இல்லை, அவனுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அதுதானே அவனுக்கு அலுவலகம், அந்த குப்பை தான் அவனுக்கான சம்பளம். அதே மாதிரி சிற்பிகளுக்கு அவங்க செய்கிற தெய்வம் தான் அவங்களுக்கு தொழில். நான் ஒரு யோசித்து பார்த்தேன், கோவிலுக்குள்ளே இருக்கிற கல்லை சிற்பமாக அவர்கள் மாற்றி இருக்கிறார்கள், அது நமக்கு தெய்வமாக இருக்கிறது. அந்த கல் இருக்கு இல்லையா, அந்த பாறையிலேருந்து தான் அந்த கல்லை எடுக்கிறாங்க. அந்த கல் எத்தனை அடி வாங்கியிருக்கும்? ஒரு முகத்தை செய்யும்போது மூக்கு ஒரு 3000 அடி வாங்கியிருக்குமா, கண்கள் ஒரு 2000 அடி வாங்கியிருக்குமா, அந்த வாயை செதுக்கும் போது ஒரு 2000 அடி வாங்கியிருக்குமா? ஒரு முகத்தை செதுக்குவதற்குள்ளாகவே அந்த கல் கிட்டத்தட்ட 10,000 அடிகள் வாங்கியிருக்கும். இத்தனை அடிகளை ஒரு கல் தாங்குமானால் அது நிச்சயமாக கடவுளாக மாறத்தான் கூடும். அவ்வளோ அழகான சிந்தனை இல்லை? அது வெறுமனே கடவுளை நம்ம நினைக்கல. எத்தனையோ பாறைகள் இருக்கும்போது, எத்தனையோ கற்கள் இருக்கும்போது இந்த கல் மட்டும்தான் இத்தனை அடிகளை நான் தாங்கிக் கொள்ளுகிறேன் என்று உறுதியாக நின்றது. இத்தனை அடியையும் ஒரு கல் தாங்க முடியும் என்றால் அது நிச்சயமாக கடவுளாக மாறும். அப்போ நாம் வாங்குகிற அவமானம், நாமல் படுகிற துயரங்கள், நாம் வாங்குகிற அடிகள், இதை தாண்டி நாம் ஜெயிக்க முடிந்தோம் என்றால் நாமும் வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய உயரத்துக்கு போக முடியும் என்பதைத்தான் செய்யும் தொழிலே தெய்வம் என்று கூட நம்முடைய பெரியவர்கள் சொன்னார்கள். அப்போ செய்கிற தொழிலை அர்ப்பணிப்போடு நாம் செய்தோம் என்றால் அதிலிருந்து ஒரு தெய்வம் நிச்சயமாக எழக்கூடும், அல்லது அந்த தெய்வத்துக்கு நிகராக நாம் கொண்டாடப்படுவோம் என்பதற்காகத்தான் அப்படி சொல்லியிருக்கிறாங்களோ அப்படின்னு கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். எங்கள் சங்கரதாஸ் சுவாமிகள்னு நாடக கலைகளின் தந்தைன்னு சொல்கிறோம்ல, சங்கரதாஸ் சுவாமிகள், அவர் தூத்துக்குடி பக்கத்தில் ஒரு நாடகம் போட்டிருக்கிறாங்க. அப்போ எல்லாம் கிராமத்தில் விடிய விடிய நாடகம் நடக்கும். மக்களுக்கு அவ்வளோ நேரமும் இருந்தது, பொறுமையும் இருந்தது, ரசனையும் இருந்தது. சாதாரண படிக்காத மக்கள் விடிய விடிய உட்காந்து நாடகம் பார்க்குறாங்க. அதிகாலை நேரம் அவர் யமதர்மன் வேஷம் அன்னைக்கு போட்டிருக்கிறார். அதிகாலை ஒரு 4 மணி 4:30க்கு அங்கே இருக்கிற ஒரு வீட்டுக்கு, அப்போல்லாம் வீட்டுக்கு வெளியில் தான் கிணத்தடியெலாம் இருக்கும், போய் முகம் கழுவலாம், அந்த வேஷத்தை கலைக்கலான்னு ஒரு 4:30 மணிக்கு ஒரு வீட்டுக்கிட்ட போய் கிணத்தடியில் நின்றுருக்கார். அப்போது காலையில் எழுந்து தூத்து தொளிக்கிறதுக்காக தண்ணி எடுக்க வந்த ஒரு கர்ப்பிணி பெண் இவரை திடுக்குன்னு பார்த்தோடனே நிஜமாவே யமதர்மன் வந்துட்டான் போலன்னு அலறி அடித்து மயங்கி விழுந்து இறந்தே போயிடுச்சு. இதனால் அதிர்ச்சி அடைந்த சங்கரதாஸ் சுவாமிகள் இனிமேல் வாழ்க்கையில் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் என்று முடிவெடுத்து கடைசி வரைக்கும் திருமணமே செய்து கொள்ளாமல் தன்னை இந்த நாடக உலகத்துக்கு அர்ப்பணித்திருக்கிறார். ஒரு கலையை எந்த அளவுக்கு அவர்கள் உள்வாங்கி இருந்தால் இப்படியெல்லாம் முடிவெடுக்க முடியும். மிகச்சிறந்த நாதஸ்வர வித்வானாக இருந்த காரக்குறிச்சி அருணாச்சலம் இருக்கிறார் இல்லையா, அவங்களாம் அன்றைக்கி அவ்வளோ டாப் 1, நிறைய அவங்களுக்கு பணம்லாம் சம்பளமாக கொடுப்பாங்க, ரொம்ப சிறந்த கலைஞருங்கிறதுனால. அவர்கிட்ட கேட்குறாங்க, இது வரைக்கும் நீங்கள் வாங்கினதுலேயே நிறைய சம்பளம்னு
பெரிய சன்மானம் அப்படின்னு எதை சொல்வீர்கள் என்று கேட்டபோது காரக்குறிச்சி அருணாச்சலம் சொன்னார், ஒரு ஊரில் நான் நாதஸ்வரம் வாசித்து கொண்டு இருக்கும்போது ஊர் மக்கள் எல்லாருமே ஆச்சரியமாக ரசித்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அந்த மரத்தடியில் உட்கார்ந்திருந்த ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட மனிதர் தான் பாக்கெட்டில் இருந்து 50 காசு எடுத்து என் கையில் கொடுத்துட்டு அவர் ஆட்டுக்கு போனார். அந்த 50 பைசா தான் நான் வாங்கினதுலேயே அதிகமான சன்மானம் அப்படின்னார். தான் யார் அப்படிங்கிற ஒரு உணர்வு கூட இல்லாத ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட மனிதரின் மனதை இந்த இசை உலுக்கி இருக்கிறது என்றால் அதுதானே உண்மையான ஊதியம். எந்த அளவுக்கு நம்முடைய கலைஞர்கள் வாழ்ந்திருக்காங்க பாருங்கள். அவருக்கு குருன்னு சொல்லக்கூடிய திருவாவடுதுறை ராஜரத்ன பிள்ளை அவர் நிறைய விருது வாங்கியிருக்கிறார். இந்தியாவின் மிகச்சிறந்த விருது எல்லாம் வாங்கியிருக்கிறார். நீங்கள் வாங்கினதுலேயே மிகப்பெரிய விருது எது அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னார், ஒரு கோவில் உற்சவத்தின் போது நான் வாசித்து கொண்டு போகிறேன், பின்னாடி தேர் வருகிறது, நான் அப்படியே மக்களெல்லாம் கேட்டுட்டே மயங்கி வர்றாங்க. பக்கத்தில் இந்த கேஸ் லைட்டு பிடிச்சிட்டு ஒருத்தர் வருவார் இல்லையா, அந்த மனிதர் அந்த லைட்டை தூக்கி போட்டு பிடிச்சி சபாஸ் கொன்னுட்டாயா அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் இதுவரைக்கும் நான் வாங்கியதிலே பெரிய விருது. என்னங்க பெரிய ஜனாதிபதி இவங்கெல்லாம் விருது கொடுத்துருக்காங்கல்ல, அது பெருசு இல்லையா? அவங்க என்ன என் இசையை கேட்டாங்க கொடுத்தாங்க, இங்கேருந்து யாரோ பரிந்துரை செய்தார்கள், அவங்க விருது கொடுத்தார்கள். ஆனால் இவன் பக்கத்தில் இருந்து ரசித்து சொன்னான் பார்த்தீங்களா ஒரு வார்த்தை, அதுதான் எனக்கு மிகப்பெரிய விருது என்று அந்த மாமனிதர் சொன்னார். ஒரு தடவை மைசூர் அரண்மனையில் அவர் வாசிக்க போயிருக்கிறார். அங்கே உள்ள ராஜா இவரை வாசிக்கிறதுக்காக கூப்பிட்டுருக்கிறார். பிரமாதமாக வாசித்திருக்கிறார். மைசூர் ராஜா அப்படி அசந்துட்டார், என்ன ஒரு வாசிப்பு அப்படின்னு. ரொம்ப விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் ஒரு வெள்ளித்தட்டில் எடுத்து வச்சு தன் பக்கத்தில் இருந்த திவான் கையில் கொடுத்து இதை பிள்ளை அவர்களுக்கு கொடுங்கள் அப்படின்னோடனே திவான் இறங்கி வர்றார். இப்போ பிள்ளை அவர்கள் சொல்கிறார், தவிழ்காரரே அந்த பரிசை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னார். டக்குன்னு அரசனுக்கு புரிஞ்சிருச்சு ராஜாவுக்கு, ஒரு இசையை உண்மையாக உணர்ந்திருந்தால் அந்த கௌரவத்தை நாம தான் கொடுக்க வேண்டும் என்பதை இவர் இப்படி உணர்த்துகிறார் என்று படக்கன் திவான் கிட்ட இருந்து அவர் வாங்கிட்டு போய் இந்தாங்க நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்ன உடனே பிள்ளை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். திவான் கிட்ட கொடுத்தா தவிழ்காரர் தான் வாங்குவார், ராஜாவே வந்து கொடுத்தாதான் அந்த நாதஸ்வர ராஜா வாங்குவார் என்பதை அந்த இடத்துல கம்பீரமாக அவர் நிரூபித்தார். என்றால் ஒரு கலைஞர்கள் தாங்கள் செய்கிற அந்த தொழிலை எவ்வளவு உயரத்துக்கு நேசித்திருக்கிறார்கள். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருங்க, என்னுடைய கலையை நேசித்தால் மட்டும்தான் நான் ஒரு படி இறங்கி வருவேன் என்கின்ற கம்பீரம் அந்த கலைஞர்களுக்கு இருந்தது இல்லையா? கலைக்கு தாங்க உலகத்திலேயே கலை ஒன்றுக்கு மட்டும்தான் மொழி கிடையாது, ஜாதி கிடையாது, சமயம் கிடையாது, எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. இப்போ நான் சாதாரணமாக கேட்குறேன், நம்ம அம்மா அப்பா காலத்தில் அவங்க மயங்கி கேட்ட ஒரு பாட்டு மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல், உண்மையா இல்லையா? இப்போ வரைக்கும் நம்ம குழந்தைகளுக்கு கூட அந்த பாட்டு பிடிக்குது. இந்த ஒரு பாட்டு நம்முடைய தமிழர்களுடைய தேசிய கீதம்னு கூட சொல்லலாம். இந்த ஒரு பாட்டை கேட்டால் நம்ம ஒரு ஸ்டன் ஆகி அந்த காலகட்டத்துக்கே போயிடுவோம். இந்த பாட்டை இசையமைச்சவர் யார்? MS விஸ்வநாதன். அவர் எந்த ஊருக்காரரு? கேரளாக்காரர், மலையாளி. இந்த பாட்டு எழுதினவர் கண்ணதாசன், நம்ம ஊருக்கார், நம்ம தமிழ்நாட்டுக்கார். பாடின TMS சௌராஷ்டிராக்காரர், பாடின P சுசீலா தெலுங்குக்காரங்க. இந்த ஒரு பாடலில் 4 மொழி கலந்திருந்தாலும் கூட இது நம் வாழ்க்கையின் முழுமைக்கும் கலந்திருக்கிறதை நம்மால் மறுக்க முடியுமா? அப்போ கலைக்கு ஏதுங்க மொழி, கலைக்கு ஏது ஜாதி, கலைக்கு ஏது சமயம் என்பதை உணர்ந்து கொண்டோம் என்றால் இது மிகச்சிறந்த ஒரு அற்புதமான விஷயம் என்பதை நம்மால் உணர முடியும். ஒரு ஆன்மீக கதை போகிற போக்கில் நான் வாசித்தேன். ஒரு ஆன்மீக கதை. ஒரு சீடன் குரு கிட்ட கேட்குறான், பக்தரை தேடி இறைவன் வருவானா வரமாட்டானா? பக்தன் தான் இறைவனை தேடி போகணுமா? பக்தனை தேடி இறைவனே வரணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த குரு ஒரு கதை சொன்னார். அது இந்த தலைப்புக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கிறதுனால நான் எடுத்து வச்சேன். அவர் ஒரு கதை சொல்கிறார். ஒரு ஊரில் ஒரு ராஜா ஆட்சி செய்கிறாரு. ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு இளைஞனுக்கு ராஜாவை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஒரு தடவை இப்போ நம்மளும் யாராவது பெரியவங்க வந்து அவங்கள ஒரு தடவையாவது பார்த்து செல்ஃபி எடுக்கணும், அவங்கக்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கணும்னு ஆசைப்பட்றோம்ல, அது மாதிரி ராஜாவை ஒரு தடவையாவது நேரில் சந்திக்கணும்னு அவனுக்கு ரொம்ப ஆசை. அவன் தலைநகருக்கு போய் பார்க்குறான், கூட்டம் அவ்வளோ வரிசையில் நிற்கிது. இவனும் 1 நாள் 2 நாள் வரிசையில் நின்று பார்க்குறான், இவனால் முடியல. ஆனால் அந்த வரிசையில் நிற்கிற மனிதர்கள் ஒரு தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் ரொம்ப சிரமப்படுறாங்க. சரி, இவ்வளோ சிரமப்படுறாங்களேன்ட்டு அவங்களுக்கு இவன் தண்ணி கொடுக்குறான், சாப்பாடு கொடுக்குறான். எல்லாரும் அவனுக்கு நன்றி சொல்கிறாங்க. இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதையே நம்ம மக்களுக்கு செய்வோமேன்ட்டு ஊரில் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கறது, நன்மைகள் செய்கிறது, நல்ல காரியம் செய்கிறது, மரம் நடுறது, இந்த மாதிரி சமூகத்துக்கான சேவைகளே செய்ய ஆரம்பிச்சுட்டே இருந்துட்டான். மக்கள் அவனை கொண்டாடிக்கிட்டே இருந்தவனே இவன் ராஜாவை பார்க்குறதே மறந்துட்டான். இதுவே நமக்கு நல்லா இருக்குதுப்பான்ட்டு எல்லாருக்கும் நல்லது செஞ்சிட்ருக்கிறான். இப்போ இவனுடைய புகழ் ராஜா வரைக்கும் போயிடுச்சு. இப்படி ஊரில் ஒரு
பையன் எல்லாருக்கும் ரொம்ப நல்லது செய்கிறானா, அவன் செய்கிற எல்லா காரியமே நற்காரியங்களாக இருக்குது, அப்படியா, சா இப்படி ஒரு பையனை நம்ம போய் பார்க்கணுமே அப்படின்னு ராஜா கிளம்பி அவனை வந்து பார்த்து வாழ்த்து சொல்லி அவன் கூட கை குலுக்கிட்டு இப்படி தான்ப்பா இருக்கணும் அப்படின்ட்டு போனாராம். இவன் ராஜாவை பார்க்கறதுக்கு போராடின காலம் போய் இவன் செய்த நற்காரியங்கள் ராஜாவை அவனை பார்க்க இழுத்து வந்தது இல்லையா. இந்த குரு சீடன்கிட்ட சொல்கிறார், நீ உன்னுடைய காரியங்களை, நீ உன்னுடைய வேலையை மிகச்சரியாக செய்து இந்த சமூகத்துக்கு பலனுள்ளதாக மாற்றினால் நீ இறைவனை தேடி போக வேண்டாம், இறைவன் உன்னை தேடி வருவான். அதுதான் செய்யும் தொழிலே தெய்வம் என்று நம்ம பெரியவர்கள் சொன்னார்கள். நம்ம செய்கிற வேலை தான் இறைவனுக்கு சமமானது என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றாலே இந்த வாழ்க்கை ரொம்ப அழகானதாக உன்னதமாக நம்மளால் மாற்ற முடியும். ஆனால் அதுக்கான கவனம் நம்மிடம் இருக்க வேண்டும். ஐன்ஸ்டீன் இந்த சார்பியல் கோட்பாடு அவர் கண்டுபிடிச்சப்போ நிறைய மேடைகளில் அவரை பேசுவதற்கு, நிறைய இடங்களில் அவரை பேசுகிறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. காரில் அவரும் டிரைவரும் போயிட்டே இருப்பாங்களாம். நிறைய மேடையில் ஒரே விஷயத்தை பேசி 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 போர் அடிச்சிருச்சு அவருக்கு. ஒரு நாள் டிரைவர்கிட்ட சொல்கிறார், எப்பா ஒரே விஷயத்தை எத்தனை மேடையில் தான்ப்பா பேசுகிறது, செம போர் அப்படின்ட்டுருக்கார். டிரைவர் சொல்லியிருக்கார், நீங்கள் பேசுகிறது எனக்கே மனப்பாடம் ஆயிடுச்சு, அப்போ உங்களுக்கு எவ்வளோ போர் அடிக்கும் அப்படின்னு அப்போ பேசுகிறது அப்படியே சொல்லி காமிச்சிருக்கான். அசந்துட்டார். எப்போ நீயே நல்லா பேசுறியப்போ இந்த மேடையில் நீ பேசுகிற எனக்கு பதிலாக, அவங்க என்னை நேரில் பார்த்ததே கிடையாது, கிட்டத்தட்ட உன் தலையை களைச்சி விட்டா என்னை மாதிரி தான் இருப்பேன், நீயே போய் பேசுறன்னு இவர் மாதிரி உட்காந்துக்கிட்டார் டிரைவர் சீட்டுக்கு. டிரைவர் பின் சீட்டுக்கு வந்துட்டார். இப்போ நேராக அங்கே போனோடனே ஐன்ஸ்டீன் தான் நினச்சி டிரைவரை கூட்டு போயிட்டாங்க. மேடையில் கம்பீரமாக டிரைவர் பேசுகிறார், இப்படித்தான் நான் இதை கண்டுபிடிச்சேன், அதை கண்டுபிடிச்சேன், அப்படியாக்கும் இப்படியாக்கும் ஆச்சா புச்சா அல்லக்கா புள்ளக்கான்னு பேசிக்கிட்டு இருக்கிறார். ஆச்சரியப்படுறார் ஐன்ஸ்டீன், நம்மளை கூட நல்லா பேசுகிறானப்பா அப்படின்னு உட்காந்து பின்னாடி உட்காந்து கேட்டுட்ருக்கார். திடீர்னு ஒருத்தர் குபீர்னு இருந்துச்சு, ஐன்ஸ்டீன் இதில் ஒரு டவுட் அப்படின்னு கஷ்டமான ஒரு கேள்வியை கேட்டார். ஐன்ஸ்டீனுக்கே பதட்டமாயிருச்சு, சுச்சோ இது என்ன பண்ண போகிறான் அப்படின்னு. டிரைவர் கொஞ்சம் கூட அசரவே இல்லை. பட் என்ன கேள்வி கேட்டீங்க, இன்னொரு தடவை கேளுங்க. இன்னொரு தடவை அந்த சந்தேகம் கேட்டுக்கார். இதெல்லாம் ஒரு சந்தேகமா, இந்த சந்தேகத்துக்கெல்லாம் பதில் என் டிரைவரே சொல்லுவான், எப்போ அங்கே வாப்பா நீ சொல்லு. டிரைவர் வந்து சொல்லியிருக்கிறார். டிரைவராக இருந்தால் ஐன்ஸ்டீன் வந்து சொல்லியிருக்கிறார். அப்போ எந்த வேலையில் இருந்தாலும் அதை அந்த புரிந்து கொள்ளுகிற உணர்வு இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஆச்சரியமானது. புரிந்து கொள்ள முடியலன்னு வைங்க, அது மாதிரி அபத்தம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. வெள்ளைக்கார காலத்தில் அவங்க ஒரு மிலிட்ரி ஆஃபீஸில் 2 மிலிட்ரிக்காரங்க ஒரு பெஞ்சுக்கு பக்கத்தில் காவலுக்கு நின்றுருக்காங்க. இந்த பக்கம் ஒருத்தர், இந்த பக்கம் ஒருத்தர், நடுவில் ஒரு பெஞ்சு. புதுசாக ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் வர்றாரு. இது என்ன, இந்த பெஞ்சுக்கு 2 பேர் காவல் காத்துட்ருக்கீங்க, என்ன பிரச்சனை? இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த ரெஜிமெண்ட்டு கேப்டன் வந்து இப்படி எங்கள் 2 பேர் நிற்கணும்னு சொல்லியிருக்கிறார். எப்போ சொன்னார்? அது 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா, இது எதுவும் சரித்திர புகழ் பெற்ற பெஞ்ச் போல் அப்படின்ட்டு அவருக்கு இவர் ஃபோன் பண்ணுறார். ட்ரங்க் கால் ஃபுக் பண்ணி, கேப்டன் அந்த ஒரு பெஞ்சுக்கு 2 பேரை காவலாக போட சொல்லி நீங்கள் சொல்லியிருந்துருக்கிறீங்க, 50 வருஷமாக அது நடந்துக்கிட்டு இருக்குது, அந்த பெஞ்சோடைய சிறப்பு என்னன்னு சொன்னீங்கன்னா அதை எழுதி அதில் நாங்கள் போட்டுருவோம், எல்லாருக்கும் புரியும்ல. அவர் கேட்டிருக்காரு, ஏன்ப்பா அந்த பெஞ்சில் போட்ட பெயிண்ட் இன்னுமாப்பா காயாமல் இருக்குது அப்படின்னு இருக்காரு. பெஞ்சில் பெயிண்ட் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி 2 பேரை காவலுக்கு நிற்க சொல்லிட்டு அவர் போயிட்டார். காலமாக 2 பேர் நின்றுக்கிட்டே இருந்திருக்காங்க. அது ஏதோ ஒரு பாரம்பரியம் மாதிரி நின்றுட்டே இருந்திருக்காங்க. இப்போ ஒரு வேலையை ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம், அதற்கு பின்னால் இருக்கிற பின்னணி என்னன்னே தெரியாமல் அப்படியே அடிச்சாங்காப்பி மாதிரி செய்கிற மனிதர்கள் தான் அதிகமாகிக்கொண்டே இருக்கிறார்களே தவிர இந்த வேலையில் நம்முடைய கவனம் என்ன, இதை நாம் எப்படி செய்யணும் என்கின்ற ஆத்மார்த்த உணர்வு உள்ளவர்கள் இன்றைக்கு குறைந்து கொண்டே போகிறார்கள். அப்படிங்கிறது தான் நாம் இன்னைக்கு உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் கவனம் குறித்த கவனம் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதினார். அதில் அவர் ஒரு 3 சம்பவம் சொன்னார். அதில் ஒன்று சொல்கிறேன். ஒரு எழுத்தாளர்களாக கூடிய ஒரு இலக்கிய கூட்டத்துக்கு சுஜாதா அவர்கள் பேச போயிருக்கிறார். சங்க இலக்கியத்திலிருந்து சமகால இலக்கியம் வரைக்கும் அவருக்கு தலைப்பு. தொல்காப்பியத்திலிருந்து இன்னைக்கு இருக்கிற புதுக்கவிதை வரைக்கும் அவர் ரொம்ப அழகாக ப்ரிப்பேர் பண்ணி கிட்டத்தட்ட 1 hour பேசியிருக்கிறார். அவர் சிறந்த பேச்சாளர் கிடையாது, ஆனாலும் கூட அன்றைக்கி நல்லா தயார் பண்ணி அவருக்கே திருப்தி ஏற்படுற அளவுக்கு பேசியிருக்கார். பேசிட்டு இன்றைக்கி நல்லா பேசிட்டோம், எல்லோரும் நம்மளை கண்டிப்பாக பாராட்டுவாங்கன்னு நினச்சி இறங்கி வந்திருக்கிறார். ஒரு மூத்த எழுத்தாளர் வேகமாக வந்து ஒரு கையை பிடிச்சிக்கிட்டு, சுஜாதா உங்கள் பேச்சு முழுசாக கேட்டேன். உடனே இவருக்கு, அப்பா நம்மளை பாராட்ட போகிறார், ஏதாவது முக்கியமான இடத்த சொல்ல போகிறாரா, சொல்லுங்கள் முழுசாக கேட்டேன், 1 மணி நேரம் பேசுனீங்க, ஆனால் ஒரே உங்களுக்கு மூச்சு வாங்கிக்கிட்டே இருக்குதே, உங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. சுஜாதா எழுதுறாரு, நான் 1 மணி நேரம் பேசினேன், அவர் என் பேச்சை கவனிக்கவில்லை, 1 மணி நேரமும் என் மூச்சை மட்டும்தான் கவனித்திருக்கிறார் அப்படின்னு எழுதினார். நாம் எல்லாரும் எல்லாவற்றையும் கவனிக்கிறோம், ஆனால் எதை கவனிக்க வேண்டுமோ அதை நாம் மறந்துவிட்டோம். ஒரு இளைஞன் ரோட்டில் போயிட்டுருக்கிறான், ஒரு கார் அவனை அடித்து தட்டிட்டு போயிடுச்சு. உடனே அடிச்சிருச்சேன்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்கிறான், பொறுப்பே இல்லாமல் ஒரு கார் என்னை அடிச்சுட்டு போயிடுச்சு. எப்போ அந்த காருடைய கலர் தெரியுமா? தெரியாது.
அந்த காரோட நம்பர் தெரியுமா? தெரியாது. அது என்ன மாடல்னா தெரியுமா? தெரியாது. இப்போ எதுவுமே தெரிலனா எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது? ஏதாவது கவனிச்சியா? ஆமாம் கவனிச்சேன், அந்த காரை ஒரு பொண்ணு ஓட்டிகிட்டு போச்சு, அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருந்துச்சு, அது மஞ்சள் கலரில் பட்டுச்சேலை கட்டியிருந்துச்சு. எதை கவனிக்கணும் அதை கவனிக்கலை, எது தேவையில்லையோ அதை அந்த இளைஞன் கவனிச்சிருக்கிறார். இந்த கவனம் குறித்த கவனம் மட்டும் நம்மிடம் கவனமாக இருந்தால் வாழ்க்கையில் நாம் செய்கிற எல்லா வேலையும் மிகச்சிறப்பாக முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சம்பந்தமில்லாததெல்லாம் உட்காந்து கவனிக்கிறது. நமக்கு எது தேவை, எது நம்மை உயர்த்தக்கூடியது என்பதில் நம்ம கவனம் செலுத்தினாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். நான் 20ஆம் நூற்றாண்டில் ஒரு மனநல மருத்துவர் ஒருத்தர் ஒரு புக் எழுதியிருக்கிறார். விக்டர் ஃப்ராங்கல் அப்படின்னு அவருக்கு பேர். மனிதனின் தேடல், வாழ்வின் அர்த்தம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அவர் ஹிட்லர் காலத்தில் அவருடைய அந்த யூத வதை முகாமில் இருந்திருக்கிறார். எல்லா சித்திரவதையும் அனுபவிச்சிருக்கிறாரு. ஏதோ ஒரு பை லக்கு தப்பிச்சு வெளியே வந்தவர் மனநல மருத்துவராக இருக்கிறாரு. இந்த புத்தகத்தை எழுதுகிறார். இந்த புத்தகத்தில் அவர் ஒரு சம்பவம் சொல்கிறாருங்க. மானுடர்கள் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய தத்துவம். ஒரு நாள் நைட்டு அவர் தூங்கிட்டு இருக்கிறார். ஒரு 12:30 மணிக்கு அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்னடா இந்த நேரம் யார் ஃபோன் பண்ணுறான்னு எடுத்தால் எதிர்முனையில் ஒரு பெண் பேசுகிறாங்க. டாக்டர், என் பேர் இது, நான் தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவில் இருக்கிறேன். உடனே இவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏம்மா, என்னம்மா பிரச்சனை, சொல்லு, உன் வயசு என்ன, ஏன் உனக்கு இப்படி ஒரு தூண்டுதல் வந்ததுன்னு அவர்கிட்ட பேசுகிறார். அந்த பொண்ணு தன்னுடைய கதையை பூரா சொல்லி அழுகுது. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம், எனக்கு யாருமே இல்லை, என்னை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, நான் வாழ்கிறதுல அர்த்தமே இல்லைன்னு அப்படியே அழுது தன்னுடைய கதையை 2 மணி நேரம் சொல்லுது. அவ்வளோத்தையும் அவர் பொறுமையாக கேட்டுட்டு, மனித வாழ்க்கைங்கிறது வாழ்கிறதுக்கு தான்ப்பா, சாகிறதுக்கு கிடையாதுன்னு இவர் ஒரு 5 நிமிஷம் ஆறுதலாக பேசி ஒரு மன தைரியத்தை கொடுத்துருக்கிறார். இவர் பேச்சை கேட்டவுடனே அந்த பொண்ணு, டாக்டர், நான் கண்டிப்பாக தற்கொலை பண்ணிக்கிட மாட்டேன், அந்த எண்ணத்தை நான் கைவிட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிருச்சு. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு 3 மாதம் கழித்து ஒரு நிகழ்ச்சியில் இவர் கலந்துக்கிட போயிருக்கிறார். திடீர்னு ஒரு பொண்ணு முன்னாடி டாக்டர், நான் யார் தெரியுதா அப்படின்றது. யாருமா தெரிலையே, 3 மாதம் முன்னாடி நைட்டு 12:30 உங்களுக்கு ஃபோன் பண்ணி தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னு சொன்னேன்ல, அது நான் தான். என்னம்மா நீயா? ஆமாம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன், நான் வாழ்க்கையில் இனிமேல் தற்கொலையே பண்ண மாட்டேன், அந்த எண்ணமே என்கிட்ட இல்லை. சூப்பர்மா, எப்போ உனக்கு இந்த ஐடியா வந்தது? உங்ககிட்ட பேசுனதுக்கு அப்புறம் தான். உடனே அவருக்கு ரொம்ப இன்னும் மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அவங்ககிட்ட ஒரு 4 விஷயம் சொன்னேன்ல, எந்த விஷயம் உன் மனசுக்கு அப்படி ஒரு தைரியத்தை கொடுத்துச்சின்னு சொல்லு, நான் மற்றவங்ககிட்ட எல்லாம் சொல்லுவேன்ல. நீங்கள் சொன்ன எந்த விஷயமும் எனக்கு தைரியத்தை தரல, நீங்கள் சொன்ன எந்த விஷயமும் என் மனசை மாற்றலை. இவருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. பிறகு எதுமா உன் மனசை மாற்றுச்சு? டாக்டர், நைட்டு 12:30 மணிக்கு யாருன்னே தெரியாத உங்ககிட்ட 2 மணி நேரம் நான் என் கதையை சொல்லியிருக்கிறேன், பொறுமையாக கேட்டீங்க இல்லையா? அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, யாரோ ஒரு மனுஷி துன்பப்படுகிறாள் என்றால் அவள் சோகத்தை கேட்பதற்கும் ஒரு செவி எங்கே ஒரு மூலையில் இருக்கும் என்கின்ற நம்பிக்கையை நீங்கள் அன்றைக்கு கொடுத்தீர்கள். நான் சொல்ல ஊன்னு கேட்டீங்க பாருங்கள், பொறுமையாக கேட்டீங்க பாருங்களா, அந்த குணம்தான், அந்த கணம்தான் இப்படி ஒரு மனிதன் நம் குறையை கேட்க இருக்கிறான் என்றால் இன்னொரு மனிதனுக்கு அப்படிப்பட்ட செவியாக நாம் இருக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன். இனி நான் தற்கொலை செய்து கொள்ள மாட்டேன். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு மிகப்பெரிய வாதம் ஒரு மனிதர்களை மாற்ற முடியாமல் கூட போகலாம். ஆனால் அமைதியாக கேட்கக்கூடிய செவிகள் ஒரு மனிதனுக்கான ஆறுதலாக நிச்சயமாக அமையும். அதனால் தான் செவி இருப்பவர்கள் கேட்க கடவுது என்று கடவுளே சொல்லியிருக்கிறார். நம்மால் நல்ல வார்த்தைகளை பிறருக்கு கொடுக்க முடியாவிட்டாலும் கூட, ஒரு மிகப்பெரிய உதவியை இன்னொருத்தருக்கு தர முடியாவிட்டாலும் கூட, அவங்க ஒரு துயரத்தோடு, அவங்க ஒரு வேதனையோடு, அவர்கள் மனதில் ஆழமான வலியோடு நம்ம பக்கத்தில் உட்கார்ந்து அவர்கள் துயரத்தை சொல்லும்போது அதை வெறுமனே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு செவியாக இருந்தால் கூட போதும், அந்த உயிர் துளிர்த்து எழுவதற்கு ஒரு வாய்ப்பு நம்மால் ஏற்படும் என்பதை அந்த டாக்டருடைய வாழ்க்கையில் அவர் உணர்த்தி இருக்கிறார். டாக்டர்னா ஊசி போடுறது மட்டும் இல்லை, ஃபீஸ் வாங்குறது மட்டும் இல்லை, மாத்திரை தர்றது மட்டும் இல்லை, மற்றவர்களுடைய காயங்களை அமைதியாக உட்கார்ந்து கேட்பதும் கூட என்று அந்த மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். நாம் அப்படி எத்தனை பேருக்கு இருக்கிறோம்? யாராவது வந்தால் என்ன சொல்லுவோம்? வந்துட்டாயா, 1.5 மணி நேரம் புலம்பி தீர்த்துருவான், இடத்த காலி பண்ணிடும். வந்தவுடனே ஃபோன் எடுத்துகிட்டு ஆமாம் ஆமாம் அப்படின்னு நினச்சி போயிடுவோம். தெரியுமா, எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஏன்? அவன் உங்ககிட்ட காசு பணமாக கேட்டான், உங்கள் சொத்தை எழுதி தர சொல்லி கேட்டாங்க அந்த பொண்ணு. அவங்களுடைய துயரத்தை கொஞ்ச நேரம் சொல்வதற்கான ஒரு ஆறுதலை கூட நம்ம சொல்ல முடியவில்லை என்றால் இந்த வாழ்வின் என்ன அர்த்தம் இருக்கிறது? அந்த புத்தகத்துக்கு பேரே வாழ்வின் அர்த்தம் என்றுதான் அவர் எழுதியிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும் என்றால் யாராவது ஒருத்தருக்கு இப்படி ஒரு சின்ன உதவியாவது நாம் செய்ய வேண்டும். நான் ஒரு நடந்த சம்பவம் 2-3 வருஷத்துக்குள்ளே உள்ளது நான் வாசித்தேன். ஜார்க்கண்ட் அப்படின்னு ஒரு மாநிலம் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு சின்ன நகராட்சி,
அந்த நகராட்சியில் ராஜ்புரா அப்படின்ற ஒரு ஊருடைய நகராட்சியில் இந்த துப்புரவு பணி செய்வாங்கள்ல, துப்புரவு பணி செய்கிற ஒரு அம்மா, அவங்களுக்கு சுமித்ரா தேவின்னு பேர். அவங்களுக்கு 60 வயசு. நம்ம சொன்னோம்ல வேலை ஓய்வு பெறுகிற வயது 60 வயசு. அவங்களுக்கு ஒரு சின்ன பிரிவு உபச்சார விழா. துப்புரவு பணியாளர்கள் ஒன்றும் பெரிய கொண்டாட்டம் பண்ண மாட்டாங்கள்ல. 30 வருஷம் அவங்க அந்த மாதிரி ரொம்ப சின்சியராக வேலை பார்த்துருக்குறாங்க. எந்த முக சொலிப்பும் இல்லாமல் அந்த வேலையை நல்லா செஞ்சதுனால அவங்களுக்கு அங்கே ஒரு சின்ன பாராட்டு விழா நடத்திட்டு இருக்கிறாங்க. அதுக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. திடீர்னு அந்த மேடையெல்லாம் ரெடி பண்ணி ஆட்கள்லாம் வர்ற நேரத்தில் பீகார்ல இருந்து ஒரு கலெக்டர் திடீர்னு அந்த அரசாங்க கார் வீண் சத்தம் போட்டுட்டு வருது. என்னன்னு பார்த்தா கலெக்டர் வந்து மேடையில் உட்கார்றாரு. ஏன்னா அந்த விழாவுக்கு கலெக்டர் வந்திருக்கிறாருன்ட்டு எல்லாம் பதட்டமாகறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த ஏரியாலே இருக்கிற பெரிய டாக்டர் அவர் வந்து காரில் வந்து இறங்கி அவர் வந்து உட்கார்றாரு. ரயில்வே இன்ஜினியர் ஒருத்தர் வந்து உட்கார்றார். திடீர்னு அந்த விழா ஒரு பெரிய மேடையாக மாறுகிறது. எல்லாரும் அந்த அம்மாவை பற்றி பாராட்டி பேசிட்டு கலெக்டர் அவர்கள் எதிர்பாராத விதமாக அந்த விழாவுக்கு வந்திருக்கிறாங்க, அவங்கள பேச வேண்டும் என்று அன்போடு கேட்கிறோன்னு கலெக்டர் வந்து பேசுகிறார். இன்றைக்கி இந்த பாராட்டு வாங்குகிற சுமித்ரா தேவி அம்மாள் ஒரு நகராட்சி துப்புரவு பணியாளர். 30 வருஷமும் இந்த வேலையை தன் உயிராக நேசித்தவர். அவங்களுக்கு 3 ஆம்பளை பசங்க. இந்த வேலையை அவங்க செஞ்சு அந்த 3 பிள்ளைகளையும் கடுமையாக உழைத்து படிக்க வைத்தார். அதில் ஒரு பையன் ரயில்வே இன்ஜினியராக இருக்கார், இன்னொரு பையன் டாக்டராக இருக்கிறார், இன்னொரு மகன் கலெக்டராக உங்கள் முன்னால் பேசி கொண்டு இருக்கிறான் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னார், நாங்களாம் இவ்வளோ பெரிய நிலைமைக்கு வந்துட்டோம்ல, இனிமையாவது இந்த வேலையை நீ விட்டுருமான்னு சொன்னும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க, இந்த பணி தான், இந்த தொழில் தான் நீ கலெக்டர் ஆவதற்கும் இவன் டாக்டர் ஆவதற்கும் இவன் இன்ஜினியர் ஆவதற்கும் ஊதியத்தை தந்தது. இந்த தொழிலை கடைசி வரைக்கும் செய்துவிட்டுத்தான் ஓய்வு பெறுவேன் என்று எங்கள் அம்மா சொன்னாங்க. ஒரு வேலையை எவ்வளவு அர்ப்பணிப்பு உணர்வோடு நேசிப்பது என்பதை நான் எங்கள் அம்மாவிடமிருந்து கற்றுக்கொண்டேன் என்று சொன்னார். இது இந்த மண்ணில் நடந்த ஒரு சம்பவம். நான் இன்னைக்கு யோசிச்சு பார்க்குறேன். அன்றைக்கி ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அவங்க அம்மா இட்லி அவிச்சு கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த இட்லியில் இந்த இப்படி ஹோல் போட்டிருக்கும்ல, அந்த இட்லியெல்லாம் அவன் தூக்கி ஓரமாக வைக்கிறான். வச்சுட்டு மற்ற இட்லி எடுத்து சாப்பிட்றான். என்னடா அப்படின்னு கேட்டால், எத்தனை தடவை சொல்கிறேன், ஹைஜீனிக்கு எல்லாமே விரல உள்ளே விட்றாங்க, ஒரு ஸ்பூன் வச்சாது இப்படி வெந்துருச்சான்னு பார்க்கலாம்ல, இப்படி விரல விட்றாங்க, அந்த இட்லிலாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி மற்ற இட்லியை அவன் எடுத்து சாப்பிட்றான். ஒரு நாள் தற்செயலாக ஜெயமோகன் அவர்கள் எழுதிய அம்மையப்பம்னு ஒரு கதையை நான் படித்தேன். அதில் அவர் சொல்கிறாரு, நாகர்கோயில் பக்கம்லாம் பெரிய பெரிய பித்தனை பானையில் தான் உட்காந்து இட்லியை வைப்பாங்க. பெரிய மொக்க இட்லியாக இருக்கும், இட்லியே அப்பம் மாதிரி இருக்கும். அதில் அவங்க அம்மா அவிஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்கு இப்படி விரலை விட்டு பார்ப்பாங்கல்ல, அந்த இட்லிக்கு பேர் அம்மையப்பம்னு பேராம். அந்த இட்லிக்கு பசங்க சண்டை போடுவாங்களாம். அம்மா விரல் பட்ட இட்லி இல்லையா, இது எனக்கு தான், இது அம்மையப்பம்னு அதை எடுத்து வச்சு அந்த ஹோலில் சட்னி ஊற்றி தொட்டு சாப்பிடுவாங்களாம். ஒரு தலைமுறைக்குள் நம்ம பிள்ளைகள் எவ்வளோ மாறி இருக்கிறோம். அம்மா விரல்பட்ட இட்லி அம்மை அப்பம் என்று நேசித்த காலம் போய் இன்றைக்கி நம்ம அம்மா விரல்பட்ட இட்லி ஹைஜீனிக்காக இல்லை, நீ ஏன் ஸ்பூன் வச்சு வெந்திருக்கா வேகலையான்னு பார்க்கக்கூடாது. ஒரு தலைமுறைக்குள் அந்த நேசம் என்பது, அன்பு என்பது, அந்த உயிருக்கு உயிரான பிரியம் என்பதெல்லாம் தொலைந்து போய் ஒரு இயந்திர மயமான ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மட்டும் உணர்ந்து கொண்டோம் என்றால் இந்த வாழ்க்கையை நாம் திரும்பி பார்ப்பதற்கு ஏதுவான ஒன்றாக இருக்கும் என்று சொல்லி எனக்கான நேரம் நிறைவு பெற இருக்கிறது. ஒன்று சொல்லி நான் நிறைவு செஞ்சிடறேன். விவேக சிந்தாமணி அப்படின்னு ஒரு தமிழ் நூல் இருக்குது. அதில் ஒரு சின்ன பாடல். ஒரு வேடன் வந்து காட்டுக்கு வேட்டையாட போகிறான். ஒரு வில்லை நல்லா நான் ஏற்றி வச்சுருக்கிறான், அம்பு கையில் வச்சுருக்கிறான், ஒரு ஈட்டி கையில் வச்சுருக்கான். இதெல்லாம் எடுத்து ப்ரிப்பேர்டாக காட்டுக்கு வேட்டைக்கு போகிறான். தூரத்தில் ஒரு யானையை பார்த்துட்டான். ஈட்டியை சரியாக எய்ம் பண்ணி ஏறிறான். யானையோடைய கழுத்தில் பட்டு சரியாக பட்டு யானை அப்படியே விழுந்துருச்சு. யானை செத்துருச்சு. யானையை வேட்டையாடிச்சு பான்ட்டு ரொம்ப வேகமாக யானைக்கு பக்கத்தில் இந்த வேடன் வேகமாக போகிறான். ஒரு பாம்பை மிதிச்சிடுறான். அந்த பாம்பு இவன் மிதித்த உடனே அந்த வேகம் தாங்காமல் அவனை கொத்திடுச்சு. கொத்தின உடனே அம்பை வச்சு பாம்பை கொண்டுறான். இப்போ யானை செத்து கிடக்குது, பாம்பு கொத்துனதுனால வேடன் செத்து போயிட்டான், வேடன் அம்பு குத்துனதுனால பாம்பு செத்து போச்சு. இப்போ 3 உயிரும் செத்து கிடக்குது. இப்போ இந்த இடத்துக்கு ஒரு நரி வருது. நரி வந்து பார்க்குது, யானை, மனுஷன், பாம்பு. இந்த யானையை 3 மாதம் வச்சு சாப்பிட்லாம், இந்த மனுஷனை 1 வாரம் வச்சு சாப்பிட்லாம், இந்த பாம்பை 2 நாள் வச்சு சாப்பிட்லாம். அதுக்கு முன்னாடி இப்போ பசிக்கு அந்த வில்லை பார்க்குது. அப்போல்லாம் நரம்பை தான் நானாக வச்சு கட்டியிருப்பாங்க. இப்போ பசிக்கு இந்த நரம்பை சாப்பிடுவோம். யானையை 3 மாதம் வச்சு சாப்பிட்லாம், மனுஷனை 6 நாள் வச்சு சாப்பிட்லாம், பாம்பை 2-3 நாள் வச்சு சாப்பிட்லாம். இப்போ பசிக்கு இந்த நரம்பை சாப்பிடுவோம். நரம்பை கடிக்குது.
நான் ஏற்றப்பட்ட நரம்பை கடித்த உடனே அந்த வில்லு நச்சுன்னு நரி தலையில் அடித்து நரி செத்து போச்சு. இப்போ விவேக சிந்தாமணி சொல்லுகிறது, நம்மை சுற்றி 1000 அற்புதமான விஷயங்கள் இருந்தால் கூட அற்பமான விஷயத்திற்காக நாம் செத்து தொலைக்கிறோம். அந்த நரியை போல சுற்றி இத்தனை விஷயம் இருந்ததில்ல, ஆனால் அந்த நரி என்ன செய்யுது, இருங்க பேசி முடிச்சுக்கிறேன். அந்த நரி என்ன பண்ணுது, அல்பத்தனமாக அந்த நரம்பை போய் சாப்பிடுவோன்னு கடிச்சதுனால அந்த வில்லினால் அடிபட்டு செத்து போகிறது என்று விவேக சிந்தாமணி என்கின்ற தமிழ் நூல் சொல்லுகிறது. நரி விருத்தமாக நான் இந்த பாட்டு எழுதி வச்சுருக்கிறேன். சரி, ரைட்டு, சரிங்க. நான் பார்த்த புத்தகத்தில் அப்படி தான் இருந்தது. ஏதோ நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, அந்த நரி விருத்தமாக விவேக சிந்தாமணியான்னு அதை பார்த்து எடுத்துக்கோங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்ம சுற்றி நல்ல விஷயங்கள் இவ்வளோ இருக்குது. ஆனால் நாம் எதை தேடி போகிறோம், ஒன்றுக்குமே உதவாத, எதற்குமே பிரயோஜனப்படாத அற்பத்தனமான விஷயங்களுக்காக நம் வாழ்க்கையின் பெரும்பகுதியை இழக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டோம் என்றால், இன்றைக்கி நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோமோ, என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறோமோ, என்ன தொழில் செய்து கொண்டிருக்கிறோமோ, என்ன பணி செய்து கொண்டிருக்கிறோமோ, அதில் நம்முடைய அர்ப்பணிப்பு உணர்வை காட்டினால் அதை காட்டிலும் ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை என்பதை மட்டும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லி, இவ்வளவு அழகான ஒரு வாய்ப்பை, இங்கே பேசுகிற வாய்ப்பை அளித்த பப்பாசி நிறுவனத்துக்கும், இங்கே கூடியிருந்த படைப்பாளர்களுக்கும், வாசகர்களாகிய உங்களுக்கும், மேடையில் இருக்கிற அன்புள்ளங்களுக்கும், அண்ணன் முருகன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Taste the Daily.